இனிய வணக்கங்கள், அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாள் இறைமையின் வரமாக நமது தளத்தின் முதல் படிநிலையாக நேர்மறை சிந்தனைகளை நம்மிடையே விதைக்க இணைகின்றார் அன்பு தோழர் கற்பகவள்ளி அவர்களை அன்புடன் வரவேற்போம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இப்பிரபஞ்ச வெளியில் நீக்கமற நிறைந்திருக்கும் பரம்பொருளே, உம்மை வணங்குகின்றோம். உந்தன் அளப்பரிய அன்பால் எங்களுக்கு கிடைத்திட்ட பெற்றோர்கள், வழிகாட்டிகள், உற்றார், உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்கள் மற்றும் உயிரற்ற பொருட்களுக்காகவும் மனம் நிறைந்த நன்றி. உந்தன் அபரிமிதமான படைப்பால் இப்பூவுலகு உந்தன் எழில் நிறைந்த இயற்கையாலும் நிறை வளங்களாலும் நீடித்த நலங்களாலும் ஆகச்சிறந்த நேர்மறை எண்ணங்களாலும் இவ்வுன்னத உலகிலும் எங்கள் உயிர் துடிப்புள்ள உள்ளங்களிலும் நீக்கமற நிறைந்துள்ளது. உந்தன் அளப்பரிய அன்பினாலும் அருளினாலும் ஆசீராலும் நாங்கள் ஒவ்வொருவரும் உயர்ந்த உன்னதமான வாழ்வியல் பயணத்தை நிறைவுடனும் நிம்மதியுடனும் அன்றாடம் மேற்கொண்டு வருகின்றோம், ஆகச் சிறந்த வழிகளில். இதனால் நாங்கள் இச்சமூகத்தின் இன்றியமையாதவர்கள் என்பதையும் சீரிய வழியில் பயணிக்கும் அளவிற்கு ஆக்கப்பூர்வமான வழிகளில் எங்களை அன்றாடம் புதுப்பித்து வருகின்றோம், உந்தன் ஒப்பற்ற வழி நடத்துதலுடன். சிறு துளி பெருவெள்ளமாகும் என்பதைப் போல் நாங்களும் சிறுக சிறுக சாதனை துளிகளை கோர்த்து வருங்கால சரித்திரத்தை ஆக்கப்பூர்வமான முன்னெடுப்புகளால் அலங்கரிக்கும் வரம் தாரும். அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி, ஆண்டவனுக்கும் நன்றி. நன்றி நன்றிங்க அன்பு தோழர். நமது நிகழ்வின் அடுத்த படிநிலையாக நாம் ஒரு நிமிட தியானத்திற்குள் பயணிக்க இருக்கின்றோம். கண்களை மெலிதாக மூடிக்கொள்வோம், கரங்களை கோர்த்துக் கொள்வோம். இப்பிரபஞ்ச பெருவெளியில் உள்ள இறைமைக்கு மனதார நன்றி பகிர கிடைத்த மற்றும் ஒரு அற்புதமான நன்னாள் இது. இப்பொழுது நாம் உச்சரிக்க இருக்கும் ஒவ்வொரு வார்த்தைகளுடன் நன்றி உணர்வினையும் கலந்து இறைமைக்கு சமர்ப்பிப்போம் அன்பின் காணிக்கையாய். இன்றெடுத்து அன்றாடம் அமுதூட்டி அன்பாகவும் கருணையாகவும் மாறிப்போன அன்பு தாய்க்கு மனம் நிறைந்த நன்றி. ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு பொழுதையும் தமது உழைப்பாலும் தியாகத்தாலும் குடும்பத்தை நிறைத்து அறிவாகவும் ஆற்றலாகவும் மாறிப்போன அன்பு தந்தைக்கு மனம் நிறைந்த நன்றி. பரிசுத்தமான இயற்கையை பரிசளித்து சென்ற நம் முன்னோர்கள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. கற்பித்தல் என்னும் இனிய அனுபவங்கள் வாயிலாக அன்றாட பொழுதுகளை அர்த்தமுள்ளதாக்கும் ஆசிரிய பெருந்தகைகள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூ உலகினுள் பயணித்துக் கொண்டிருக்கும் பயணிக்க இருக்கின்ற ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. உயிரற்ற பொருட்களாய் வாழ்வின் உடன் வழித்துணையாய் வாழ்வின் பாதையை என்றென்றும் நிறைக்கும் உயிரற்ற பொருட்களுக்கும் மனம் நிறை
இப்பிரபஞ்ச பெருவெளியில் நிகமர நிறைந்திருக்கும் முடிவில்லா பரம்பொருளின் அன்போடும் அருளோடும் ஆசீரோடும் எங்கள் வாழ்வியல் சூழல் அன்றாடம் அர்த்தமுள்ள வகையில் சீருடனும் செம்மையுடனும் பண்பட்டு வருகின்றது. இதனால் இச்சமூகத்தின் சீரிய சிறந்த முன்மாதிரிகளாக நாங்கள் திகழ்வதோடு நில்லாமல் பல்வேறு சாதனைகளையும் அதன் வாயிலாக சரித்திரங்களையும் படைக்கும் அற்புத படைப்பாளிகளாக பரிணமிப்போம். இறைமைக்கு நன்றி. இனிய வணக்கங்கள் அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாள் இறைமையின் வரமாக நமது தளத்தின் 672வது நாள் நிகழ்விற்கு உங்கள் ஒவ்வொருவரையும் அன்புடன் வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம். நாங்கள் இந்த நாள் உங்களுக்கு ஆக சிறந்த நன்னாளாக அமைந்திடவும், நீங்கள் அடியெடுத்து வைக்கும் ஒவ்வொரு முயற்சிகளும் உங்களுக்கு ஆக சிறந்த வெற்றிகளை பரிசளிக்கவும் அன்பின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம். நாங்கள் அன்பிற்கினிய நண்பர்களே, இந்த வாரம் முழுக்க நாம் அமிழ்தம் என்ற ஒரு அற்புதமான தொகுப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்தி வருகின்றோம். இந்த அமிழ்தம் தொகுப்பின் இன்றைய நிகழ்வாக நுண் சிந்தனை திறன் என்ற ஒரு அற்புதமான தலைப்பில் கிரிட்டிக்கல் திங்கிங் என்ற புத்தகத்தின் சாராம்சத்தினை இன்று நம்மோடு பகிர்ந்து கொள்ள இணைந்துள்ளார் அன்பு சகோதரர் அசோக் மணி அவர்கள். செழுமையான கருத்துக்களை எப்பொழுதுமே தன்னகத்தே கொண்டவராக, சிறந்த அதிசிறந்த நூல்களை தேடி தேடி வாசிப்பதை வழக்கமாக கொண்டுள்ளவர். அது மட்டுமல்லாமல் மாதம் ஒரு புத்தக பகிர்வோடு தமது சிந்தனைகள், அந்த புத்தகம் சார்ந்த சிந்தனைகள், தமது அந்த புத்தகம் சார்ந்த செயல்பாடுகள், தமது வாழ்வியலில் அந்த புத்தகம் ஏற்படுத்திய மாற்றங்கள் என்ற ஒரு வெறுமனே வாசிப்போடு கடந்து விடாமல், அந்த புத்தகம் தமது வாழ்வியல் பாதையில் எந்த அளவிற்கு முக்கியத்துவம் நிறைந்ததாக, தமது சிந்தனை ஓட்டத்தை இன்னும் எந்த அளவிற்கு செதுக்கியது என்ற ஒரு அற்புதமான பார்வையினை நமக்கு வெகு அழகாக பரிசீலிப்பதில் வல்லவராக இருப்பவர் அன்பு சகோதரர் அவர்கள். நமது எளிய அழைப்பினை ஏற்று இன்றைய நிகழ்வின் சிறப்பு அழைப்பாளராக, சிறப்பு பேச்சாளராக இணைந்துள்ள அன்பு சகோதரர் அசோக் மணி அவர்களை சொல்லரங்க சொந்தங்களாகிய உங்கள் ஒவ்வொருவரின் சார்பிலும் சரித்திரம் படைப்போம் தளம் அவரை இந்நிகழ்விற்கு வருக 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 என வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. வாருங்கள், அடுத்த 50 நிமிடங்கள் நுண் சிந்தனை திறன் என்ற அற்புதமான தலைப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்துவோம்.
நமது வாழ்வியல் புத்தகத்தில் புத்தம் புதிதாய் இன்று மலர்ந்துள்ள புதியதோர் பக்கத்தின் அழகியதோர் அத்தியாயத்தினை கிரிட்டிக்கல் திங்கிங் என்ற புத்தகத்தின் சாராம்சத்தோடு இணைத்து நமது வாழ்வியல் வழித்தடங்களையும் செழுமைப்படுத்துவோம். ஒவ்வொரு நொடிப்பொழுதையும் அர்த்தமுள்ளதாக்குவோம். நன்றி. ஹலோ சார், கேட்குறேண்ணா சார்? தெளிவா இருக்குங்க அசோக், தொடரலாம். நன்றி. ஓகேங்க சார். ஸோ எல்லாருக்கும் காலை வணக்கம். கிரிட்டிக்கல் திங்கிங் இது இருந்துட்டு டைலர் ஆண்ட்ரியூ கோலேன்ட்டு ஒருத்தர் எழுதின புக்கு. ஓப்பனாக சொல்லணும்னா நான் இந்த புக்கை இன்னும் ஃபுல்லாக படிக்கலை, பட்டு படிச்சுட்டு இருக்கும்போதே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வந்ததுன்னு சொல்லிட்டு இந்த யூடியூப்லாம் இதோட ரிவ்யூ இதெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த புக்கோட இருந்துட்டு ரிவ்யூ ஒரு 1 hour ரிவ்யூ ஒன்று பார்த்தேன். ஏன்னா இது ரொம்ப பெரிய புக்கு. ஸோ உண்மையை சொல்லப்போனால் ரொம்ப ரொம்ப டீட்டெயில்டாக இருக்கும்போது நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் போகும். ஸோ பட் இருந்தாலும் நான் ஏன் இந்த புக்கில் இன்ட்ரெஸ்ட் ஆனன்றது சொல்கிறேன். அதுக்கு இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு யூடியூப்பில் போய் பார்த்தேன். இந்த புக்கோட ஒரு சின்ன ஒரு ரிவ்யூ 1 hourக்கு இருக்கிற மாதிரி இருந்தது. அது படிக்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அது கேட்கும்போது. ஸோ இது இவ்வளோ ஒரு நல்ல புக்கு, ஸோ எப்படியாவது இது முடிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். ஸோ என்னைக்குன்னு தெரியல, பட் ஆனால் எனக்கு ஒரு ஐடியா கிடச்சிடுச்சு இது பார்க்கும்போது. ஸோ அந்த அந்த 1 hour ரிவ்யூவே பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக கொடுத்துருந்தாங்க, இன்னும் புரிகிற மாதிரி. ஸோ இட்ஸ் அ குட் புக், அதில் டவுட்டே கிடையாது. ஸோ கண்டிப்பாக நான் படிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி ஸோ நான் படித்ததை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. இப்போ சார் சொன்ன மாதிரி நான் ஏதாவது எனக்கு ஒரு புதிய ஸ்கில்லோ இல்லை ஒரு புதிய டெக்னிக்கோ நான் கற்றுக்கணும் அப்படின்னா நான் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறது, நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறது யாருக்கிட்டையாவது சொன்னோம்னா அது மைண்டில் ஒன்றும் க்ளீனாக பதியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் நேற்று சார்கிட்ட கேட்டேன். நான் இன்ஃபேக்ட் வேற ஒரு புக்கை பற்றி தான் பேசிக்கிட்டு இருந்தேன். இதை பற்றி பேசினோம்னா நமக்கு இன்னும் இதை பற்றி நிறைய ஐடியா கிடைக்கும், உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், டெஃபினெட்லி எனக்கும் கொஞ்சம் நான் பேச பேச எனக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணுனதுனால தான் நேற்று நைட் ரிக்வஸ்ட் பண்ணேன் சாரோட. சாரும் அக்செப்ட் பண்ணார். தேங்க்யூ சார். ஸோ ஓகே, இந்த புக்கு ஏன் நான் படிக்கணும்னு தோணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம்னா, ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய என்னோட கம்பெனியில் இருக்கிற ஒரு பெரிய ஒரு இந்தியா லெவலில் ஒரு பெரிய ஹெட்டாக இருக்கிறவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது, இந்த அப்ரைசல் சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது அவர் என்கிட்ட ஒரு இது சொன்னார். எல்லாமே கரெக்டாக போயிட்டுருக்கு, பட் ஓப்பனாக உங்ககிட்டையும் ஷேர் பண்ணிக்கிறேன், பட் உன்னோட அனலிட்டிக்கல் திங்கிங் இருந்துட்டு இன்னும் கூட கொஞ்சம் பெட்டராக இருந்தால் உன்னோட க்ரோத்துக்கு நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். நான் அது வரைக்கும் இந்த வேர்டு இருந்துட்டு கேள்விப்பட்டிருக்கேன், பட் நிறைய அதை பற்றி திங்க் பண்ணதே கிடையாது. அனலிட்டிக்கல் திங்கிங் அப்படின்னு அவர் சொல்கிறாரு அப்படின்னும் போது எனக்குள்ள ஒரு பயங்கர ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தது. என்னதான் இது, இப்போ நம்ம இது நிறைய கேள்விப்பட்டிருக்கோம், சரி இதை பற்றி அவ்வளோவா பண்ணதில்லை அப்படிங்கும்போது ஸோ அதை பற்றி கொஞ்சம் கொஞ்சம் படிக்க ஆரம்பித்தேன். ஃபஸ்ட்டு கூகுளில் அனலிட்டிக்கல் திங்கிங், சும்மா சிம்பிளாக வாட் இஸ் அனலிட்டிக்கல் திங்கிங் அப்படின்ட்டு கொஞ்சம் அப்படியே பண்ண இது கிரிட்டிக்கல் திங்கிங் வரைக்கும் கூப்பிட்டு போய் விட்டுச்சு. ஸோ அதை பற்றி படிக்க எனக்கு ஒரு ஐடியா கிடச்சிது. ஆமாம், நம்ம இதில் லேக் ஆகிறோம் அப்படின்றது நானும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ நம்ம எல்லாமே கொஞ்சம் சூப்பர்ஃபிஷியலாகவே டிசிஷன் எடுத்துடுறோம், இன்னும் ஓப்பனாக சொல்லணும்னா டக்குன்னு டிசிஷன் எடுத்துடுறோம் அப்படிங்கிற ஒரு இதில் தான் இருக்கிறோம் நம்ம. ஸோ மேபி நிறைய அனலைஸ் பண்ணணும் போல் இருக்குது. அதுக்கு என்ன பெஸ்ட் புக்குன்னு பார்க்கும்போது தான் இந்த புக்கு, அதுக்கப்புறம் தான் நான் முன்னாடி சொன்ன கதைகள். ஸோ பேசிக்கலி அனலிட்டிக்கல் திங்கிங் அப்படிங்கிறது என்னென்னா, அனலிட்டிக்கல் திங்கிங் ஆர் கிரிட்டிக்கல் திங்கிங் எல்லாமே சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் தான், பட் ஆல்மோஸ்ட் எல்லாமே சேம் திங்கிங் தான். இது சிம்பிளாக நம்மளோட டே டு டே லைஃப் சொல்லணும்னா ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி நம்ம எந்த ஃபீல்டில் ஒர்க் பண்ணாலும் இந்த ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில், ஈவன் ஃபீல்டு இது ஒர்க்குக்கு மட்டும் இல்லை, வீட்லேயே பார்த்தோம்னா இந்த ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இன்னைக்கு காலையில் எந்திரிச்சிட்டோம், நம்ம வெளியில் போகிறோம், நம்ம எதை ஃபேஸ் பண்ண போகிறோமோ இல்லையோ, ஆனால் கண்டிப்பாக இன்றைக்கி ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கும். அது சின்னதாகவும் இருக்கலாம், பெருசாகவும் இருக்கலாம். அந்த ப்ராப்ளத்தை நம்ம கரெக்டாக ஹேண்டில் பண்ணி சால்வ் பண்ணலன்னா டெஃபினெட்லி அது நம்ம கூடவே இருக்க போது ஒன்று நமக்கே தெரியாமல் ஓடிடுவோம். ஓகே, இது நம்மளால் முடியாது இப்போதைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷனில் ஓடிடுவோம். அப்படி இல்லைனா அந்த ப்ராப்ளத்தை கரெக்டாக புரிஞ்சிக்காமல் நமக்கு என்ன புரிஞ்சுதோ அதுக்கு ஒரு சொல்யூஷன் மட்டும் கண்டுபிடிச்சிட்டு அங்கேருந்து நம்ம விலகிடுவோம். அப்படி இல்லைனா இது ரொம்ப பெரிய பிரச்சனை, இது நம்மளால் முடியாதுன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பேசிக்கலி அந்த ப்ராப்ளத்தை நம்ம ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணாமல் விட்டோம்னா என்ன ஆகும்னா, இன்றைக்கி இருக்கிற அந்த சின்ன பிரச்சனை கொஞ்ச நாள் கழித்து என்ன ஆகும்னா அது ரொம்ப பெரிய பிரச்சனையாக ஆகும்.
ஸோ அன்னைக்கு இருந்துட்டு அந்த ப்ராப்ளம் நம்ம சின்ன பிரச்சனையே நம்மளால முடியாது, நம்ம முடிவு எடுத்த நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு 2-3 மாதம் கழிச்சு பார்க்கும்போது அது பெரிய ஒரு பூதாகரமான ப்ராப்ளமாக நம்ம முன்னாடி இருக்கும். ஆப்வியஸ்லி நம்ம அந்த ப்ராப்ளத்தை பற்றி ஹேண்டில் பண்ணுறதை பற்றி கூட யோசிக்க மாட்டோம். அங்கேருந்து விலகி ஓடுறதை பற்றி தான் யோசிப்போம். அது ஒரு சொல்யூஷனே கிடையாது. நீங்கள் எவ்வளோ விலகி ஓடிக்கிட்டு இருக்கீங்களோ அவ்வளோ அந்த ப்ராப்ளம் நம்மளை துரத்திக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் அப்படிங்கிறத நம்ம டெவலப் பண்ணிக்கிட்டோம்னா சின்ன சின்ன விஷயத்துலேருந்து பெரிய விஷயம் வரைக்கும் எல்லாமே ஹேண்டில் பண்ணுவோம். டெஃபினெட்லி இந்த ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் கற்றுக்கிட்டதுனால லைஃப்பில் எனக்கு ப்ராப்ளமே இருக்க போகிறதில்ல அப்படிங்கிற ஒரு இதுவே கிடையாது. நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம் எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்க போகுது, ஸோ இந்த ப்ராப்ளத்துக்கு நான் என்ன சொல்யூஷன் கண்டுபிடிச்சி அந்த சொல்யூஷனை நான் ஹேண்டில் பண்ண போகிறேன் அப்படின்றது தான் இந்த கிரிட்டிக்கல் திங்கிங்கோட ஹோல் கான்செப்டே. ஸோ இது எல்லா ஃபீல்டுக்கும் ப்ளஸ் பர்சனல் லைஃபுக்கும் அக்செப்ட் பண்ணும். நீங்கள் கொஞ்சம் திங்க் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கே புரியும். ஸோ அதனால் இது ஜஸ்ட்டு இந்த ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி ஆகிடாது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த கிரிட்டிக்கல் திங்கிங் அப்படின்றது இந்த புக்லேயும் சரி அந்த ரிவ்யூலையும் சரி அவங்க சொல்லியிருக்கிறது என்னென்னா ரொம்ப அழகாக இந்த கிரிட்டிக்கல் திங்கிங்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க கொடுக்குற எக்ஸ்ப்ளனேஷன் என்னென்னா இதுக்கு இட் இஸ் லைக் ஒரு இஷ்யூ இருக்குது, அதை பற்றி கரெக்டாக புரிஞ்சுக்கிறது. இது ஒரே ஒரு லைனில் சொல்லணும்னா அந்த மாதிரி சொல்லலாம். பட்டு ஒரு இஷ்யூவை கரெக்டாக புரிஞ்சுக்கிறதோட மட்டும் இல்லாமல் அதுக்கு என்னென்ன சொல்யூஷன்ஸ் என்னால் கொடுக்க முடியும், அதுக்கு என்னென்ன டேட்டா பாயிண்ட்ஸ், அதுக்கு என்னென்ன என்னோட இன்ஃபர்மேஷன்ஸ் என்னால் கேதர் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி. இது ஒரு எக்ஸாம்பிளாக நான் சொல்கிறேன். என்னோட டீமில் ஒரே ஒரு ஆள் மட்டும் ப்ராப்பராக ஒர்க் பண்ணல கிடையாது, அவரோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஓகேங்களா, இதை நான் மேலோட்டமாக பார்த்தேன்னா எப்படி பார்ப்பேன், ஓகே இந்த ஆள் இருந்துட்டு ஒர்க் பண்ண மாட்டேங்கிறான் அப்படிங்கிற மாதிரி. பட் அந்த ஆள் ஒர்க் பண்ணாததுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு ரிசர்ச் பண்ணுறீங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த ரிசர்ச் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி தான், அதுதான் இந்த கிரிட்டிக்கல் திங்கிங் அப்படிங்கிறாங்க. இன்கேஸ் ஈவன் நீங்கள் வீட்லேயும் பார்த்தோம்னா இப்போ நமக்கும் நம்ம ஸ்பௌஸுக்கும் ஒரு இஷ்யூ அப்படின்னம்னா அவர் சரியில்லை இல்லைன்னா அவங்க சரியில்லை அப்படின்ட்டு யோசிக்கிறத விட்டுட்டு, நான் சொல்கிறத புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்கன்னு விட்டுட்டு வேற என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கும் அப்படின்ட்டு நம்ம கொஞ்ச நேரம் அந்த திங்க் பண்ணுற அந்த திங்கிங் தான். ஏன்னா இப்போ இந்த உலகத்தில் ரொம்ப லேக் ஆகிருக்கிற ஒரு விஷயம் அவங்க சொல்கிறது என்னென்னா இந்த திங்கிங் எபிலிட்டியே கிடையாது, நம்ம உடனே இருந்துட்டு ஒரு டிசிஷன் எடுக்கிறோம். ஸோ ஒரு ப்ராப்ளம் இருக்கும்போது கொஞ்சம் பாஸ் பண்ணி அதுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போவாங்க. ஸோ இது இன்னும் ஒரு சின்னதாக ஒரு ரோட் மேப் மாதிரி எப்படி சொல்லலான்ட்டு நான் யோசித்து பார்க்கும்போது என்னென்னா, முதல்ல இருந்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்டெப் இந்த கிரிட்டிக்கல் திங்கிங்கோட ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நான் புரிஞ்சுக்கிட்டது, நமக்கு நிறைய டைம் நமக்கு என்ன ப்ராப்ளம்னே தெரியாது, நம்மளாவே அசீவ் பண்ணிப்போம் இதுதான் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜஸ்ட்டு லாஸ்ட் வீக்கு இது என்னோட பர்சனல் லைஃபுக்கு பார்த்தேன். என் பையன் இருந்துட்டு கொஞ்சம் ஸ்டடீஸில் கொஞ்சம் முன்ன பண்ண தான், கொஞ்சம் கம்மியாக தான் இருக்காப்புல. ஸோ பட் நான் எல்லா நாளும் நினைப்பேன், ஏன் நம்மளால் அவனை கூட உட்காந்து கொஞ்சம் படிக்க வைக்க முடியல, இன்ட்ரெஸ்ட் இருக்குது பட் ஏன் முடியல அப்படின்ட்டு. அப்போ ஜஸ்ட்டு நான் இருந்துட்டு ஒரு சின்ன அனலிஸ் மாதிரி பண்ணி பார்த்தேன், இந்த புக்கு படிச்சுட்டு இருக்கும்போது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எனக்கு இந்த 1 வீக்கில் நான் கண்டுபிடிச்சது என்னென்னா அந்த லேக் ஆஃப் ஸ்பேன் அட்டென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் டெய்லியும் ஃபஸ்ட்டு என்ன நினச்சேன்னா நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன் அப்படின்னு நினச்சேன். பட் சேம் டைம் ஏதாவது வீட்டுக்கு போன பின்னாடி கடைக்கு போகணுன்னாங்கன்னா பைக் எடுத்துக்கிட்டு உடனே கடைக்கும் போயிட்டு வரேன். ஸோ அந்தளவுக்கு எனர்ஜி இருக்குது. இல்லை கீழே யாராவது போய் ஃப்ரெண்ட்ஸை பார்க்கணுன்னா நான் போய் கீழேயும் பார்க்குறேன், எனக்கு அந்தளவுக்கு எனர்ஜி இருக்குது. பட்டு இவங்கிட்ட மட்டும் ஏன் என்னால் உட்கார முடியல. அப்போ அடுத்தது எனக்கு தோணுச்சு, அவனோட லைஃப்பில் அவனோட ஸ்டடீஸில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போச்சோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்க ஆரம்பித்தேன். அப்படியும் கிடையாது. ஏன்னா திடீர்னு ஒரு நாள் நைட்டில் பயமாக இருக்குது, ஏன்னா இப்போ 7th-லேருந்து 8th போக போகிறான், அட்லீஸ்ட் கொஞ்சமாவது அவனோட ஸ்டடீஸ் இம்ப்ரூவ் பண்ணுமே அப்படிங்கிற ஒரு டென்ஷன் ஆகவும் தொடங்குது. காலையில் எழும்போது அதுவும் என்னை டிஸ்டர்ப் பண்ணுது. ஸோ அப்போ இருந்துட்டு எனக்கு அவன் லைஃப்பில் அந்த ஸ்டடி விஷயத்தில் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு என்னால் சொல்ல முடியல. இந்த மாதிரி நான் அனலைஸ் பண்ணி எல்லா நாளும் பார்த்தப்போ நான் கடைசியாக நினச்சது என்னென்னா, என்னோட அட்டென்ஷன் ஸ்பேஸ் கம்மியாகுதோ. ஏன்னா நான் அவனுக்கு காலையில் அவங்ககிட்ட நான் அவனை படிப்பு பற்றி பேசுனா ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக உட்காந்து பேசுகிறேன், ஒரு 1/2 மணி நேரம் பேசுகிறேன், புக் எடுத்துகிட்டு வந்து ஏதாவது டவுட்டு கொடு அப்படின்னு ஒரு 2-3 நாள் பண்ணியிருக்கேன். என் ப்ராப்ளம் எங்கன்னா ஈவினிங்கில் இருந்துட்டு நான் ஆஃபீஸ்லேருந்து வந்ததுமே 7:30 8 o'clock என்னால் அவனோட உட்கார முடியறதில்லை. எனக்கு அப்போ கொஞ்சம் ரிலாக்ஸாக டிவி பார்க்கணும்னு தோணுது அப்படிங்கிற மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன். மேபி இது ராங்காக கூட இருக்கலாம். இந்த 1 வீக்கில் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டது என்னென்னா, நான் ஃபுல் டே ஒர்க் பண்ணிட்டு வந்ததுனால அந்த படிப்புன்றதுக்கு எனக்கு நிறைய லேக் ஆஃப் அந்த ஒரு அட்டென்ஷன் நிறைய தேவைப்படுது. ஸோ அந்த அட்டென்ஷன் என்கிட்ட இருந்து மிஸ் ஆகுதோ, அந்த லேக் ஆஃப் அட்டென்ஷன் சொல்லுவாங்க, அது தனி சப்ஜெக்ட். பேசிக்கலி நம்ம மைண்டில் இருக்கிற ஒரு பார்ட்டு ஒரு லெவலுக்கு மேலே போச்சுன்னா கொஞ்சம் கேப் கொடுத்தா தான் அந்த அட்டென்ஷன் பேஸ் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தான் எதையும் ஒன்றும் ஃபோக்கஸ்டு ஒர்க்கு. ஃபோக்கஸ் இல்லாமல் ஒரு டிவி பார்க்குறதுக்கு அந்த அட்டென்ஷன் ஸ்பேஸ் தேவை கிடையாது.
ஒரு பைக் ஓட்டுறதுக்கு அந்த அட்டென்ஷன் ஸ்பேஸ் தேவை கிடையாது. ஒரு ஃப்ரெண்டு கிட்ட போய் பேசுறதுக்கு அந்த அட்டென்ஷன் ஸ்பேஸ் தேவை கிடையாது. பட் ஒரு ஃபோக்கஸ்டாக எதையாவது ஒன்று கற்றுக்கிட்டு அது சொல்லி கொடுக்கணும்னா அதுக்கு அட்டென்ஷன் ஸ்பேஸ் வேணும். மேபி எனக்கு அது குறையுதோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்தது. அதுக்கப்புறம் நிறைய யோசிச்சு பார்த்தேன். ஈவன் என்னோட ரீடிங்ஸும் என்னோட புக் ரீடிங் எல்லாம் கூட நான் காலையில் தான் பண்ணுறேனே தவிர ஈவினிங் அவ்வளோவா பண்ணுறதே கிடையாது. ஈவினிங் அங்கேருந்து வந்ததுமே கொஞ்சம் டிவி பார்த்துட்டு ரிலாக்ஸாக ஏதாவது எழுதிட்டு உடனே தூங்க போகிறத பற்றி தான் என்னோட மைண்டு ஒர்க் பண்ணுதே தவிர என்னோட டெவலப்மெண்ட்டுக்கு நான் இவ்வளோ இன்ட்ரெஸ்டட், எல்லாருமே சொல்கிற மாதிரி கொஞ்சம் கூட நான் இன்ட்ரெஸ்டட் என்னோட டெவலப்மெண்ட்டில் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் கூட அதுக்கான எந்த ஒரு ஆக்ஷனும் நான் ஈவினிங்கில் எடுக்கிறது இல்லை. ஸோ இட் மேபி அட்டென்ஷன் ஸ்பேஸ் ப்ராப்ளமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு காலையில் சொல்லி கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ எடுத்து ஒரு 2 நாளாக காலையில் பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ மேபி இதுவும் தப்பாக கூட இருக்கலாம். ஏன்னா ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் கேரக்டர் ஆஃப் கிரிட்டிக்கல் ஸ்கில் என்னென்னா நம்ம ஓப்பன் மைண்டடில் இருக்கணும்னு சொல்கிறாங்க. எப்பவும் மாறலாம், எதுவும் புதுசாக கற்றுக்கலாம், அவ்வளோ சீக்கிரம் ஒரு கன்க்ளூஷன் எடுத்துடக்கூடாது. ஓகே இதை நான் கண்டுபிடிச்சிட்டேன், இதான் ப்ராப்ளம் அப்படின்ட்டு உடனே அந்த ப்ராப்ளத்துக்கு இறங்கிடக்கூடாது. கொஞ்சம் டைம் எடுத்து நீங்கள் கண்டுபிடிச்ச ப்ராப்ளம் கரெக்டானு பார்க்கணும்னா ஒரு 2 வாரம் பார்க்கணும். அதில் ஒரு ரிசல்ட் கிடைச்சா மேபி நம்மளோட ப்ராப்ளம், நம்ம கண்டுபிடிச்ச ப்ராப்ளம் ரைட்டாக இருக்கலாம்னு சொல்லிட்டு. ஸோ அதை பற்றி நான் பின்னாடி வரேன். ஸோ பேசிக்கலி அந்த ப்ராப்ளத்தை கண்டுபிடிக்கிறதுக்காகவே நம்ம கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறதுல தப்பே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நிறைய டைம் அந்த ப்ராப்ளம்ஸ் நமக்கு சரியாக தெரியாமல் நம்மளாவே இதுதான் ப்ராப்ளம் அப்படின்ட்டு உடனே ஒரு டிசிஷனில் போகும். ஸோ அந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ப்ராப்ளத்தை ப்ராப்பராக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்களான்னு பாருங்கள். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா 2வது ஸ்டெப் என்னென்னா அந்த ப்ராப்ளத்துக்கு என்னென்ன சொல்யூஷன் அப்படின்ட்டு ஒரே ஒரு சொல்யூஷனை மட்டும் டிபெண்ட் பண்ணாதீங்க. 2வது ஸ்டெப்பில் அந்த சொல்யூஷன் எடுக்கும்போது ஒரு 2-3 சொல்யூஷன் வச்சுக்கோங்க. ஸோ ஓகே நான் காலையில் அவங்ககிட்ட பேசி பார்க்குறேன், காலையில் ஒரு 2-3 டைம்ஸ் நான் காலையில் அதுலேயே பார்த்தோம்னா பேசி பார்க்குறேன் அப்படிங்கிறத விட ஒரு கொஸ்டின் ஆன்சர் எழுதி அதை எழுதி வை, நான் வந்து பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி 2-3 விதமாக சொல்லி பார்த்தோம்னா நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் லெவல் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ 2வது ஸ்டெப் என்னென்னா ஒரு 2-3 சொல்யூஷன் வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி. 3வது ஸ்டெப் என்னென்னா உங்களுக்குன்னு ஒரு டிசிஷன் கிரைட்டீரியா இருக்கணும். எப்படி இப்போ என்னோட பையன் விஷயத்தில் என்ன எனக்கு இருந்துட்டு அவன் ஒரு 90-95 இந்த மாதிரிலாம் வாங்கலனா கூட ஒரு 60 கிராஸ் பண்ணால் போதும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு டிசிஷன் கிரைட்டீரியா இருக்கணும். ஸோ அந்த 60 நான் இருந்துட்டு கிராஸ் பண்ணுங்கிறது என்னோட ஒன் ஆஃப் த டிசிஷன் கிரைட்டீரியானா அவன் இருந்துட்டு இப்போ நான் அவனுக்கு ஒரு கொஸ்டின் பேப்பர் கொடுக்குறேன், அதில் ஒரு 10 கொஸ்டின் இருக்குன்னா அவன் 6 கொஸ்டினுக்கு ப்ராப்பராக எழுதியிருந்தாலே நான் சந்தோஷப்பட ஆரம்பிக்கணும். அதை விட்டுட்டு இல்லை எனக்கு இருந்துட்டு அவன் உடனே 90 வாங்கணும் 95 வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம இருந்துட்டு உட்காந்துட்டு அவன் மேலே ப்ரெஷரை போட்டோம்னா எந்த அளவுக்கு அவன் அக்செப்ட் பண்ணுவான்னு தெரியாது, எனக்கும் இருந்துட்டு ஸ்ட்ரெஸ் தான் மிஞ்சும். அதனால் ப்ராப்பராக உங்களோட டிசிஷன்ஸ் என்ன வேணும், இந்த சொல்யூஷனு அந்த டிசிஷன் எப்படி மேட்ச் ஆகுது அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எல்லாத்துக்கும் மேலே கொஞ்சம் ரிசல்ட் வரும், அந்த ரிசல்ட்டை பார்த்துட்டு உடனே கன்க்ளூட் ஆகிடாதீங்க. அதுலேருந்து இப்போ மேபி இந்த 60 நான் எப்படி 80 கொண்டு போகிறது, அதுக்கு ஓப்பன் மைண்டடாக இருந்துட்டு அதுலேருந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு இதே ப்ராசஸ் ஒர்க் ஆகாது, அடுத்த ஸ்டெப் எப்படி கொண்டு போகிறதுன்னு சொல்லிட்டு. ஸோ மேபி கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்குன்னா நான் 4 இதில் முடிச்சிடுறேன். ஃபஸ்ட்டு இருந்துட்டு ப்ராப்பராக உங்களோட ப்ராப்ளத்தை இருந்துட்டு கிளியராக டிஃபைன் பண்ண முடியுதான்னு பார்த்துக்கோங்க, டிஃபைன் பண்ணிக்கோங்க. 2வது இருந்துட்டு அதுக்கான ப்ரெஃபரபிள் சொல்யூஷன்ஸ் எடுத்துக்கோங்க, ஒரு 4-5 சொல்யூஷன்ஸு. அதுலேருந்து ஒன்று சூஸ் பண்ணும்போது உங்களோட டிசிஷன் கிரைட்டீரியாஸ் செக் பண்ணிக்கோங்க. ஏன் இந்த சொல்யூஷன் நான் எடுக்கிறேன், ஏன் மற்றதெல்லாம் நான் அவாய்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற அந்த கிளாரிட்டி வச்சுக்கோங்க. 3வது ஃபைனலாக உடனே கன்க்ளூஷனுக்கு போகாமல் கொஞ்ச நாள் அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா ஒரு கொஞ்ச நாள் கழித்து உங்களுக்கு ஒரு ப்ராப்பர் கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ அந்த கிளாரிட்டி வரும்போது இது இருந்துட்டு என்ன சொல்கிறது ஒரு ப்ராப்பரான என் சொல்யூஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது பார்த்தோம்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கிற மாதிரி தெரியும், 4 ஸ்டெப்பு இவ்வளோ தானே அப்படிங்கிற மாதிரி. பட் இந்த 4 ஸ்டெப்பும் நம்ம பண்ணணுன்னா நமக்கு இருந்துட்டு நிறைய விஷயங்கள் தேவை. ஃபஸ்ட்டு என்னென்னா இந்த கிரிட்டிக்கல் திங்கிங் பண்ணுறவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் மாடல்ஸ் இருக்குது. ஸோ இவங்கன்னா இப்படி தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேரக்டர் மாடல் இருக்கும். இவங்களுக்கு இந்தந்த மாதிரி கேரக்டர்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு கேரக்டர் என்னென்னா இவங்க ஓப்பன் மைண்டடாக இருப்பாங்க, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உடனே ஒரு கன்க்ளூஷனுக்கு வர மாட்டாங்க. 2வது என்னென்னா ரொம்ப அனலிட்டிக்கலாக இருப்பாங்க. 3வது ரிஃப்ளெக்டிவாக இருப்பாங்க. இந்த ஓப்பன் மைண்டட் பற்றி பேசினோம்னா ஸோ எனக்கு என் ப்ராப்ளம் என்ன யாராவது கேட்கும்போது இதுதான் என் ப்ராப்ளம் அப்படின்ட்டு அதில் ஃபிக்ஸ் ஆக மாட்டாங்க. ஸோ இந்த ஸ்கில்ஸ் இருக்குல்ல, இப்போ நான் சொன்ன 4 ஸ்டெப்புக்குமே அப்ளை ஆகும். இந்த ஸ்கில்லை நம்ம 4 ஸ்டெப்புமே ஃபஸ்ட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ப்ராப்ளத்தை பற்றி பேசும்போது எனக்கு இதுதான் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே டிசிஷன் எடுக்க மாட்டாங்க. இவங்க இருந்துட்டு கொஞ்சம் ஓப்பன் மைண்டடாக எனக்கு இது ப்ராப்ளமாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்க.
ஸோ அந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேயே நீங்கள் அப்ரோச் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் செகண்ட் ஸ்டெப், தெர் ஆர் 4 சொல்யூஷன்ஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அதில் ஏதாவது ஒரு சொல்யூஷனை டக்குன்னு எடுக்க மாட்டாங்க. ஒரு இன்கேஸ் இந்த சொல்யூஷன் நான் எடுக்கிறேன்னா ஏன் மற்ற 3 சொல்யூஷனை நான் அவாய்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற அந்த கிளாரிட்டி அவங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி தேர்ட் ஸ்டெப், ஒரு டிசிஷன் கிரைட்டீரியா எடுத்துட்டு பின்னாடியும் ரொம்ப ஸ்ட்ராங்காக அந்த டிசிஷன் ஓகே கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி இறங்க மாட்டாங்க, கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுவாங்க. ஸோ பேசிக்கலி ஃபஸ்ட்டு கேரக்டர் என்னென்னா ஓப்பன் மைண்டடாக இருங்க, மறுபடியும் ட்ரை பண்ணுறதுக்கு. ரெண்டாவது என்னென்னா அப்ஜெக்டிவ் அண்ட் அனலிட்டிக்கல். ஓகே, நான் இந்த ப்ராப்ளத்தை டிஃபைன் பண்ணிட்டேன், நான் எப்படி இது கன்ஃபார்ம் பண்ணுறேன், இதுக்கு என்ன டேட்டா, அதாவது என்ன எவிடன்ஸ் இருக்குது. ஏன்னா அதை பற்றி கூட இதில் போட்டிருப்பாங்க. 2 விஷயம், ஒன்று இருந்துட்டு ஃபேக்ட்ஸு, இன்னொன்று இருந்துட்டு ஒப்பீனியன். ஃபேக்ட்டுங்கிறது எப்பவுமே அதுக்கு இப்போ எவிடன்ஸ் இருக்கும், அதுக்கான டேட்டாலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக சப்போர்ட் பண்ணும். ஒப்பீனியன்றது என்னென்னா நான் நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம பேசும்போது ஐ ஃபீல்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, நான் நினைக்கிறேன் அப்படின்ட்டு. அதுக்கு இருந்துட்டு பெருசாக இருந்துட்டு ஒரு டேட்டாலாம் இருக்காது. நான் நினைக்கிறேன் அதனால இதை நான் செய்கிறேன், அந்த மாதிரி பண்ணாமல் கொஞ்சம் ஃபேக்ட் பேஸ்டாக இருங்க. ஏன் நான் இந்த மாதிரி நினைக்கிறேன், இதுக்கு என்ன காரணம், இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நடந்திருக்கா அப்படின்ற மாதிரி கொஞ்சமாக அனலைஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி தான் அனலிட்டிக்கல் திங்கிங். மூணாவது ரிஃப்ளெக்டிவ். என்னென்னா என்னோட அனலிசிஸ் கரெக்டா அப்படின்ட்டு கொஞ்சம் ரிஃப்ளெக்டிவாக ஒரு வாரம் கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இதுதான் இந்த கிரிட்டிக்கல் திங்கிங்கோட 3 கேரக்டரிஸ்ட், இம்பார்ட்டன்ட் கேரக்டரிஸ்டிக்னு சொல்லுவாங்க. இந்த 3 கேரக்டரிஸ்ட் பற்றி மட்டுமே ஒரு 20 பேஜுக்கு இருக்கும் அந்த புக்கில், அதனால தான் ரொம்ப டீட்டெயிலாக இருக்குன்னு சொன்னேன் அது. ஸோ ஆனால் சிம்பிளாக சொல்லணும்னா இது 3 தான். ஓப்பன் மைண்டடாக இருக்கணும், கொஞ்சம் அனலிட்டிக்கலாக இருக்கணும், அதாவது அனலிட்டிக்கல்னா டேட்டா பேஸ்டு, எவிடன்ஸ் பேஸ்டு. அதுக்கப்புறம் கொஞ்சம் ரிஃப்ளெக்டிவாக நான் எடுத்த டிசிஷன்ஸு, நான் யோசிக்கிற விதம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்றது கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டே இருக்கணும்ட்டு. இதில் இன்னும் நிறையா ரீஃப்ரேமிங் இஷ்யூஸ் அது இதுன்ட்டு, ஒரு இஷ்யூவை எப்படி ரீஃப்ரேம் பண்ணுவாங்க. அது ஃபார் எக்ஸாம்பிள் அதில் ஒரு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்கிறேன். அதாவது இந்த அனலிசிஸில் இதெல்லாமே வரும். ஒன் ஆஃப் தி எக்ஸாம்பிள் என்னென்னா, சும்மா ஒரு கொஸ்டினுக்கு கேட்பார். அதில் அவர் ஒரு டெலிவரி இருக்குது, ஒரு கம்பெனியோட டெலிவரி இருக்குது. அந்த டெலிவரியை நான் எப்படி ரிடியூஸ் பண்ணலாம், அதாவது அந்த டிலேஸ், அந்த டெலிவரி இருந்துட்டு கொஞ்சம் லேட்டாக நடக்குது, அந்த லேட்டாகிற டயத்தை நான் எப்படி ரிலீஸ் பண்ணலாம், இது ரிடியூஸ் பண்ணலான்ற கொஸ்டினை இந்த மாதிரி கேட்டு பாருங்க. கஸ்டமர்ஸ் எப்படி அந்த ஆர்டர் டயத்துக்கு நான் வாங்குறதுக்கு என்னென்ன பண்ணணும். ஏன்னா நீங்கள் ஒரே மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த டெலிவரி நான் எப்படி குறைக்கிறதுனா உங்கள் மைண்டு சம்டைம்ஸ் ஒர்க் பண்ணாமல் போயிடும். அந்த டயத்தில் கொஸ்டினை மாற்றுங்க. உங்களுக்கு ஆன்சர் ஒன்றே தான் வரும், ஆனால் கொஸ்டினை மாற்றுங்க. டெலிவரி நான் எப்படி ரிடியூஸ் பண்ணுறதுன்னு, அதாவது டெலிவரி டயத்தை நான் எப்படி கம்மி பண்ணுறதுன்றதை யோசிக்கிறத விட்டுட்டு கஸ்டமருக்கு எப்படி நான் கரெக்ட் டயத்துக்கு கொடுக்கறது அப்படிங்கிற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா அப்போ நிறைய சொல்யூஷன்ஸ் வரும். இந்த அதுக்கு கொஞ்சம் டெக்னிக்ஸ்லாம் இருக்கும் இந்த அனலைஸ் பண்ணும்போதெல்லாம். ஸோ எப்படி கொஸ்டின்ஸ் மாற்றுறது, அதுக்கப்புறம் இன்னொன்று 180 டர்ன் அரவுண்ட், இதெல்லாமே சும்மா ஜஸ்ட் நான் டச் பண்ணுறேன், ரொம்ப டீட்டெயிலாக இப்போ போகல. ஸோ ஒரு எம்ப்ளாய்க்கு ஒரு கம்பெனியில் ஒரு புதுசாக ஒரு பாலிசி கொண்டு வரும், அதை எப்படி அவங்கள இருந்துட்டு பண்ண வைக்கிறது, ஹாப்பியாக பண்ண வைக்கிறது அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்கலாம். ஹவு கேன் வி என்கரேஜ் எம்ப்ளாயிஸ் டு ஃபாலோ த நியூ ப்ரொசீஜர்ஸ். நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கிற நியூ ப்ரொசீஜர்ஸை எப்படி எம்ப்ளாயை மோட்டிவேட் பண்ண முடியும். அதே கொஸ்டினை இந்த எம்ப்ளாயி இந்த நியூ ப்ரொசீஜரோட ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன காரணம் இருக்குன்னு அப்படியே ஆப்போசிட்டாக திங்க் பண்ணி பார்க்குறதுன்னு சொல்லிட்டு. ஸோ இது எல்லாமே எதுக்குன்னா கொஞ்சம் அனலிட்டிக்கலாக திங்க் பண்ணுங்கள், டக்குன்ட்டு ஒரு டிசிஷன் எடுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி கொண்டு போவாங்க. ஸோ இந்த 3 கேரக்டரு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஒரு கிரிட்டிக்கலாக திங்க் பண்ணுறவருக்கு ஓப்பன் மைண்டடாக இருக்கணும், எப்பயுமே ஒரு கன்க்ளூஷனுக்கு அவ்வளோ சீக்கிரம் போயிடக்கூடாது, ரொம்ப அனலிட்டிக்கலாக வேணும், நிறைய டேட்டா கெயின் பண்ண பாருங்கள். ரிஃப்ளெக்டிவ்ங்கிறது நீங்கள் இருந்துட்டு இந்த அனலைஸ் பண்ணியிருக்கிற விதம் கரெக்டாக அப்படிங்கிறது நடுவில் செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்படி இந்த திங்க் பண்ணுற டயத்தில் இப்போ மேபி எனக்கு இது படிக்கும்போதும் தோணுச்சு, பட் கொஞ்ச நாள் கழிச்சா தான் அது கிளாரிட்டி கிடைக்கும். டெஃபினெட்லி இப்போ நீங்கள் யாராவது இது கரெக்டாக நான் சொன்னது யாராவது க்ளீனாக இங்கே இருக்கவங்களுக்கு நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்கும். அதில் யாராவது கரெக்டாக யோசிச்சிருந்தீங்கன்னா இது இவ்வளோ ஈஸி கிடையாது அல்லவா. ஸோ ஒரு விஷயத்தை இவ்வளோ நேரம் ஓப்பன் மைண்டடாக எப்போ தான் நான் டிசிஷன் எடுக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ் வரும். ஸோ அதுக்கும் இவங்க இருந்துட்டு கொடுத்துருக்கிற சொல்யூஷன் என்னென்னா, இந்த மாதிரி திங்க் பண்ணும்போது ஒரு கிரிட்டிக்கலாக திங்க் பண்ணுற ஒருத்தர் கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதில் என்னென்ன மிஸ்டேக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 6 மிஸ்டேக்ஸ் அவங்க நோட் பண்ணியிருக்காங்க. ஒன்று இருந்துட்டு என்னென்னா பயாஸ்ட், ரெண்டாவது இருந்துட்டு என்னென்னா இடன் அசம்ஷன் சொல்கிறாங்க, மூணாவது மிஸ்இன்டர்பிரேட்டிங் ஸ்டாட்டிஸ்டிக்ஸு,
அப்புறம் ஜம்பிங் கன்க்ளூஷன், ரேஷனலைசேஷன், எமோஷனல் திங்கிங்னு ஒரு 6 சொல்கிறாங்க. நான் இது எல்லாமே சொல்கிறேன் சிம்பிளாக ஒரு லைனில். பயாஸ்ட் அப்படிங்கிறது என்னன்னா, நமக்கு ஏதாவது ஒரு பிலீஃப் இருக்கும், இது இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் அந்த பிலீஃப்ல இருந்துட்டு நம்ம அவ்வளோ சீக்கிரம் வெளியில் வரவே மாட்டோம். ஸோ இங்கே தான் அந்த ஓப்பன் மைண்டடுங்கிற ஸ்கில்லை போடணும். இந்த பயாஸ்னு ஒரு வேர்டு இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நிறைய வேர்ட்ஸ் தெரிஞ்சால் தான் நமக்கு இதெல்லாமே ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ நீங்கள் இது யோசிக்கும் போது உங்களுக்கு அந்த டவுட் வரணும்னா, பயாஸ்டாக இருக்கணும், இதுதான் இது இப்படி தான் இருக்குன்றதை நான் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கிளியராக இருக்கணும் அந்த இடத்துல. அந்த மிஸ்டேக் பண்ணிடக்கூடாது. ரெண்டாவது என்னென்னா ஹிடன் அசம்ஷன். நம்மளையும் அறியாமல் ஒரு அசம்ஷன் நமக்கு இருக்கும். மேபி ஒரு ஆள் உங்களோட கூட ஒர்க் பண்ணுறாலோ இல்லை வீட்டில் இருக்க ஒருத்தவங்களோ சேஞ்ச் பண்ணணும் அவங்கள அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. பட் அந்த டயத்தில் நீங்கள் இருந்துட்டு அந்த சேஞ்ச் இருந்துட்டு ரெகக்னைஸ் பண்ணலனா கூட பரவாயில்ல, உங்களையும் அறியாமல் இவங்க இப்படி தான் அப்படிங்கிற மாதிரி ஹேண்டில் பண்ணாதீங்க அவங்கள. ஸோ அகைன் ஓப்பன் மைண்டடாக, ஸோ அந்த ஹிடன் அசம்ஷன்லேருந்து வெளில வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இந்த மிஸ்இன்டர்பிரட்டிங் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரே ஒரு இதுதான் இருக்கும், ஆனால் ஒரே இன்ஃபர்மேஷன் தான், அதை 2 விதமாக ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. நம்ம உடனே அந்த 2ல் ஒரு விதத்தை சூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி ஒரு இன்டர்பிரஷன் இருக்கும். ஆக்சுவலி இதில் அவங்க கொடுத்துருக்கிற எக்ஸாம்பிள் என்னென்னா, ஒரு ட்ரக்கு, கேன்சர் ட்ரக்கு, அந்த கேன்சர் ட்ரக் இருந்துட்டு எடுத்துக்கிட்டால் 50% கேன்சர் வரதுக்கான சான்சஸ் கம்மி அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கும். இன்னொரு ஸ்டேட்மெண்ட் என்னென்னா, இந்த கேன்சர் ட்ரக் எடுத்துக்கிட்டோம்னா 6லிருந்து 3% வரைக்கும் கேன்சர் வராமல் இருக்கிறதுக்கான சான்சஸ் கம்மி அப்படின்னு சொல்லிட்டு. இது நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், மீனிங் ரெண்டுமே ஒன்று தான். 6லிருந்து 3ங்கிற நம்பர் இருந்துட்டு ரொம்ப கம்மியாக இருக்குது. பட் 50%ன்னு சொல்லும்போது நம்ம உடனே 50% குறைதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டேட்மெண்ட்டு தான் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் அந்த ஸ்டேட்மெண்ட்டோட மீனிங் கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க. ஜஸ்ட்டு அந்த ஒரு லைன் பார்த்துட்டு டக்குன்ட்டு ஒரு டிசிஷன் எடுக்காதீங்க. ஏன்னா நிறைய இடத்துல இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில், டிவி, நம்ம ஒரு ஹவுஸ் ஹோல்ட் திங்ஸ் வாங்க போகும்போது எல்லா இடத்துலையுமே நம்ம ட்ராப் ஆகிற இடம் இதுவாக தான் இருக்கும். அதனால் ஒன்று கம்பேர் பண்ணும்போது மீனிங், அதோட மீனிங், அந்த ஸ்டேட்மெண்ட்டோட மீனிங் கரெக்டாக பார்த்துக்கோங்கன்ட்டு. அப்புறம் ஜம்பிங் கன்க்ளூஷன் அப்படிங்கிறது, ஓகே என் ப்ராப்ளம் என்னன்னு நான் டிஃபைன் பண்ணும்போது எப்படி சொல்கிறது, உடனே இதுதான் என்னோட ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு குதிச்சிடுறது. ஆக்சுவலி இன்கேஸ் என்னோட பையன் விஷயத்துக்கு மறுபடியும் வந்தோம்னா, நான் ஏன் உனக்கு சொல்லிக் கொடுக்கல அப்படின்னும் போது தோணும்போது எனக்கு முதல்ல வந்தது, நான் டயர்டாக இருக்கேன், ஆஃபீஸை விட்டு நான் கிளம்பி வந்ததுமே டயர்டாக இருக்கேன். ஸோ அப்படின்னும் போது அதுதான் உடனே அதுதான் கரெக்டாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு டிசிஷன் எடுத்துறது. நம்ம டயர்டாக இருக்கும், பட் அதுக்கப்புறம் நான் ஒரு 2 ஸ்டெப் பண்ணேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, கடைக்கு போக முடியுது, ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க முடியுது, பட் அதுக்கெல்லாம் டயர்டு இல்லை, ஏன் இங்கே மட்டும் டயர்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி உடனே ஒரு கன்க்ளூஷனுக்கு போகாமல் கொஞ்சம் திங்க் பண்ண சொல்கிறாங்க. அப்புறம் ரேஷனலைசேஷன் ஒன்று சொல்லுவாங்க. அது என்னென்னா, டிசிஷன் எடுத்துறது, நான் டயர்டாக இருக்கேன், அதுக்கான காரணங்கள் எல்லாம் போட்டு அந்த டிசிஷன் இருந்துட்டு கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணிக்கிறது. 3வது எமோஷனல் திங்கிங். இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு ரியாக்ஷன். ஸோ அவன் படிக்க மாட்டான், என்னால் முடியாது அப்படின்ட்டு விட்டுறது. ஸோ அந்த மாதிரி இதுவும் போய் விழுந்துடாதீங்க, இது ரொம்ப பெரிய ப்ராப்ளம், என்னால் இது மேனேஜ் பண்ணவே முடியாது அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஜஸ்ட் மறுபடியும் சொன்னோம்னா, நம்மளோட பயாஸு, ஹிடன் அசம்ஷன், மிஸ்இன்டர்பிரட்டிங் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், தென் ஜம்பிங் டு கன்க்ளூஷன், ரேஷனலைசேஷன், எமோஷனல் திங்கிங்னு ஒரு 6. ஸோ இந்த 6 மிஸ்டேக்ஸ் எதுக்கு சொல்கிறோம்னா, அகைன் இந்த 4 ஸ்டெப் சொன்னோம் பார்த்தீங்களா முன்னாடி, அந்த 4 ஸ்டெப்லேயும் இந்த மிஸ்டேக் எதாவது நடக்குதான்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கும் கொஞ்சம் திங்க் பண்ணுறது தப்பு கிடையாது. இதில் ஏதாவது என் பயாஸ் இருக்கா, இதில் ஏதாவது நான் என்னையும் அறியாமல் ஏதாவது நான் என்னோட பழைய ஒரு பிலீஃப் இருந்துட்டு இங்கே நான் கொண்டு வரேனா அப்படிங்கிற மாதிரி கொண்டு போங்க அப்படிங்கிறாரு. ஸோ இந்த 6 இதுக்குமே பெரிய எக்ஸ்ப்ளனேஷன்லாம் கொடுத்துக்கிட்டு இருப்பார். ஸோ இதில் கிரிட்டிக்கல் திங்கிங்க்கு, இந்த பவருக்கு நமக்கு தனியாக ஒரு ஸ்கில் வேணும். முன்னாடி இவ்வளோ நேரம் வரைக்கும் நான் பேசுனது கேரக்டர், அவங்க எப்படி பிஹேவ் பண்ணுவாங்கன்ட்டு. ஸ்கில்லுங்கிறது என்னென்னா, அவங்க எப்படி என்ன சொல்கிறது, அந்த கிரிட்டிக்கல் திங்க் பண்ணும்போது அவங்களுக்குன்னு சொல்லிட்டு கைண்ட் ஆஃப் ஐடியாஸ் இருக்கும். ஸோ அந்த பிஹேவியருக்கும் இதுக்கும் உங்களுக்கு டெஃபினெட்லி டிஃப்ரெண்ட் தெரிஞ்சிருக்கும். இது எப்படின்னா 3 விதமான ஸ்கில் வேணும்னு சொல்கிறாங்க. ஒன்று இருந்துட்டு எபிலிட்டி டு ரீசன், ஒரு விஷயத்துக்கு ப்ராப்பரான ஒரு ரீசனிங் கொடுக்கறது. 2வது எபிலிட்டி டு ப்ரெடிக்ட், ஓகே நான் இந்த ரீசன் கொடுக்குறேன், இந்த ரீசன் கொடுக்குறதால இந்த டிசிஷன் எடுக்கிறேன், இந்த டிசிஷன் எடுத்தால் எனக்கு என்னென்ன பிரச்சனைகள் வரும். அப்புறம் எபிலிட்டி டு எவாலுவேட். ஓகேங்களா? ஸோ இப்போ இருந்துட்டு இதை இந்த 4 ஸ்டெப்புக்குள்ளே கொண்டு வருவோம், எந்தெந்த ஸ்கில் எங்கெங்கே யூஸ் ஆகும்ட்டு. ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னன்னா,
நம்மளோட ப்ராப்ளத்தை கிளியராக இருந்துட்டு டிஃபைன் பண்ணுறது. ஸோ அந்த கிளியராக டிஃபைன் பண்ணுற இடத்துல மேபி இது ஒரு இன்ட்ராக்டிவ் செஷனாக இருந்தால் நல்லா இருந்திருக்கும். சரி, இது ஸ்டில் ஐம் சொல்கிறேன். கிளியராக டிஃபைன் பண்ணும்போது நமக்கு இருந்துட்டு என்ன ஸ்கில் வேணும், இந்த 3 ஸ்கில்னு யோசிச்சு பார்த்தோம்னா, எபிலிட்டி டு ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு இதுதான் ப்ராப்ளம் சொல்லிட்டு நான் ஏன் இந்த காரணத்தை கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரீசனிங்கை கொடுக்கணும். அதுக்கான ஒரு எபிலிட்டி இருக்கணும். ஸோ நான் இப்போ என்னோட பிரச்சனைக்கு இதுதான் காரணம் நான் சொல்லிட்டேன்னா, ஏன் நான் அப்படி ஃபீல் பண்ணுறேன், அந்த ஏங்கிற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணணும். எபிலிட்டி டு ப்ரிடிக்ட், ஓகே இதுலேருந்து நான் ஒரு டிசிஷன் எடுத்துட்டேன், அதுக்கப்புறம் 4 சொல்யூஷன் இருந்தது, 4லேருந்து ஒரு டிசிஷன் எடுத்தேன். இதில் ஒரு டிசிஷனை நான் சூஸ் பண்ண போகிறேன். 4ங்கிறது சும்மா நம்பருங்க, மேபி உங்களுக்கு 2, 3 எப்படி வேணாலும் இருக்கலாம். இதில் நான் ஒரு டிசிஷனை சூஸ் பண்ண போகிறேன். அந்த டிசிஷனை நான் சூஸ் பண்ணுறதுனால எனக்கு என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு கிளாரிட்டி வேணும். அந்த மற்ற 3 டிசிஷனையும் நான் விடுறதுனால என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிறதுலையும் கொஞ்சம் க்ளீனாக எடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த கிளாரிட்டி வந்த பின்னாடியும் நீங்கள் ஒரு டிசிஷன் எடுப்பீங்க. மேபி உங்கள் டிசிஷன் சேஞ்சும், டிசிஷன் நம்பர் 2லேருந்து டிசிஷன் நம்பர் 3 கூட நீங்கள் போவங்களா இருக்கும். ஸோ அந்த டிசிஷன் எடுத்துட்டு, ஸோ இது உங்களோட லைஃப்பை எவ்வளோ இம்பேக்ட் பண்ண போகுது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் எவாலுவேஷன். ஸோ இது எல்லாமே திங்கிங் தான். ஸோ இதுக்கு மறுபடியும் பார்த்தோம்னா அந்த 3 ஸ்கில்லும் யூஸ் ஆகுற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ கொஞ்சம் கன்ஃபியூஷன் தான், இது கன்ஃபியூசிங் தான். நான் மேபி முடிக்கும் போது இன்னும் கூட கொஞ்சம் கிளியராக முடிக்க பார்க்குறேன். ஸோ இந்த 3 ஸ்கில்லிலுமே அந்த கேரக்டர்ஸ் 3 கேரக்டரும் வரணும். ஓப்பன் மைண்டட், அனலிட்டிக்கல் அண்ட் ரிஃப்ளெக்டிவ், இந்த 3 கேரக்டரும் வரணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஸ்கில்ஸ் ஓகேங்களா. ஸோ ஒன் ஆஃப் தி பெஸ்ட் வே என்ன தெரியுங்களா, இவங்க சொல்கிறது இந்த 3 ஸ்கில்ஸுமே, ரீசன், ப்ரெடிக்ட், எவாலுவேட், இந்த 3 ஸ்கில்லுக்குமே ஒன் ஆஃப் தி பெஸ்ட் வே நீங்கள் இருந்துட்டு ரொம்ப சிம்பிளாக இது 3யும் ஒரே ஒரு இதில் கொண்டு வரணும்னா, நீங்கள் ஒரு டிசிஷன் எடுத்துட்டீங்க. நான் இது ஃபார் எக்ஸாம்பிள் அகைன் பையன் போரே எக்ஸாம்பிள் ரொம்ப போர் அடிக்கும். ஓகே, எனக்கு இப்போ ஒரு கம்பெனிலேருந்து ஒரு ஆஃபர் வந்திருக்கு. ஸோ இந்த ஆஃபரை விட அந்த ஆஃபர் பெட்டராக இருக்குங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வச்சுக்கோங்களேன். ஒரு இது கற்பனை தான், இது நிஜம் கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நான் இருந்துட்டு ஓகே இந்த கம்பெனிலேருந்து அந்த கம்பெனிக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி நான் டிசிஷன் எடுத்துட்டேன்னா, என் மைண்டு எல்லாமே ஃபிக்ஸ் ஆகிடுச்சு, நான் அந்த கம்பெனிக்கு போகிறேன் அப்படின்ட்டு. அப்போ இருந்துட்டு எனக்கு ஒரு கொஸ்டின் வரணும், அங்கே போகிறதுனால என் லைஃப் எவ்வளோலாம் கஷ்டப்பட போகுது. ஏன்னா நம்ம அந்த ஒரு டிசிஷன் நான் எடுக்கிறேன்னா, அது என்னோட மைண்டு பூராமே நான் எனக்கு என்ன நல்லது நடக்குது அப்படிங்கிற மாதிரி, என்ன இதனால் நான் என்ன அச்சீவ் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் என்னோட மைண்டு பூரா ஒர்க் ஆகும். அதை மாற்றி திங்க் பண்ண சொல்லணுறாங்க, அவ்வளோதான். ஸோ அதுக்கு ஆப்போசிட்டாக ஓகே என் லைஃப் இருந்துட்டு நல்லா இல்லாமல் அங்கே போகிறதுனால இருக்கிறத விட இன்னும் நான் கொஞ்சம் கஷ்டப்பட போகிறேன் அப்படின்னா, எப்படிலாம் கஷ்டப்பட போகிறேன் அப்படிங்கிற மாதிரி எழுத சொல்கிறாங்க. ஸோ அது எல்லாமே எழுதிட்டு அதை பார்த்துட்டு பின்னாடியும் உங்களோட மைண்ட் இருந்துட்டு ஓகே இந்த மாதிரி ஆனால் கூட நான் ஓகே இதை அக்செப்ட் பண்ணுறதுக்கு ரெடி, நாங்கள் போகிறேன் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்ததுன்னா அந்த டிசிஷன் எடுங்கன்ட்டு. ஏன்னா இந்த பர்டிகுலர் இந்த ஐடியா எப்படின்னா, இது நீங்கள் பண்ணும்போது இப்போ நம்ம முன்னாடி டிஸ்கஸ் பண்ண கேரக்டரு, ஸ்கில்லு எல்லாமே இதில் வந்துடும். அதனால் டெவில்ஸ் அட்வொகேட் அப்படிங்கிறாரு அவர். ஸோ அதாவது நமக்கு பிடிக்காத ஒரு விஷயம் இது இப்படி தான் நடக்கணும் அப்படின்னு இருந்ததுன்னா எப்படி அப்படிங்கிற மாதிரி யோசிச்சோம்னா, இந்த ஸ்கில் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இருந்துட்டு யூஸ்ஃபுல் ஆகும். அந்த டிசிஷன் ஒன்றும் எடுக்கிறது அப்படிங்கிற மாதிரி கொண்டு போவார். அதுக்கப்புறம் இந்த நிறைய எக்ஸாம்பிள்ஸ், அதாவது இந்த காக்னேட்டிவ் பயாஸ் அண்ட் பேட்டர்ன் சீக்கிங் அப்படிங்கிற மாதிரி நம்ம எல்லாருமே, நம்ம மனிதர்கள் எல்லாமே என்னென்னா ஒரு விஷயம் ஒரே மாதிரி தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக பார்ப்போம். அது அப்படிங்கிற மாதிரி. ஸோ பேசிக்கலி அவர் சொல்கிறது என்னென்னா, அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங்னு சொல்லுவாங்கள்ல, அது கூட கிரிட்டிக்கல் திங்கிங் தான். ஒரு விஷயத்த ஒரே மாதிரி யோசிக்காமல் எப்படி வெளியில் வந்துட்டு அதை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பார்க்கறது, அந்த மாதிரி யோசிக்க பழகுங்க. இது மேபி சின்ன சின்ன விஷயமா கூட இருக்கலாம். நீங்கள் ஆஃபீஸ்க்கு போயிட்டே இருக்கீங்க, டெய்லி ஒரே ஒரு ஆஃபீஸில் ஒரே ரோட்டில் தான் காரோ பைக்கோ ஓட்டிகிட்டு இருக்கீங்க அப்படின்னும் போது ஒரு நாளைக்கு ட்ரை பண்ணுங்க, இப்படி போனால் என்ன தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணோம்னா இந்த கிரிட்டிக்கல் திங்கிங் இருந்துட்டு உங்களுக்கு இருந்துட்டு அந்த எபிலிட்டி டு திங்க் கிரிட்டிக்கல்ன்றது ரொம்ப ஈஸியாக டெவலப் ஆகிக்கிட்டே போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ கிரிட்டிக்கல் திங்கிங் நம்ம பண்ணணும்னு நினைக்கும் போது டெஃபினெட்லி கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் வரும். நான் ஏற்கனவே சொன்ன பயாஸ், ஹிடன் அசம்ப்ஷன், இது எல்லாமே. ஸோ இதை இருந்துட்டு 3 விதமாக அவர் பிரிக்கிறாரு. ஒன்று இருந்துட்டு நம்ம ஏன் பண்ணுறதில்ல, ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட கொஸ்டின் இப்படி கேட்குறேன், ஏன் நிறைய பேர் கிரிட்டிக்கல் திங்கிங் பற்றி பெருசாக யோசிக்கிறது இல்லை அப்படின்னோம்னா, ஃபர்ஸ்ட் என்னென்னா லேக் ஆஃப் அவேர்னஸ். அவங்களுக்கு இருந்துட்டு ஒரு அவேர்னஸ் கிடையாது, அவங்க கிரிட்டிக்கலாக திங்க் பண்ணுறதில்ல, ஒரே காமன் இதில் தான் திங்க் பண்ணுறாங்க. நீங்கள் ஒரே விஷயத்த இல்லைனா ஒரே ப்ராப்ளத்தை இல்லைனா டிஃப்ரெண்ட் ப்ராப்ளத்தை
ஒரே மாதிரி நீங்கள் திங்க் பண்ணீங்கன்னா ஒரே சொல்யூஷன் தான் கிடைக்கும். அதனால் கொஞ்சம் நீங்கள் ஒரே மாதிரி திங்க் பண்ணுறீங்கன்ற அவேர்னஸ் அவங்களுக்கு கிடையாது. அப்புறம் போர் டிசிஷன் மேக்கிங் கல்ச்சர் என்னென்னா, சில ஆர்கனைசேஷனில் சில வீட்டில் உடனே டிசிஷன் எடுக்கணும் நிறையா புஷ் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஒரு ட்ராப்பில் விழாமல் கொஞ்சம் கூட டைம் எடுத்துகிட்டு அந்த டிசிஷன் எடுக்கும்போது இந்த ப்ராசஸ்லாம் ஃபாலோ பண்ண கற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. கடைசியாக இருக்கிறது என்னென்னா லேக் ஆஃப் டைம். ஏன்னா நமக்கு நிறைய பேருக்கு டைமே கிடைக்கிறதில்ல. டு பி ஃப்ராங்க், நானும் அதை ஃபீல் பண்ணேன். ஏன்னா இதெல்லாம் படிக்கும்போது கேட்கும்போது எல்லாம் நிறைய நல்லா தான் இருக்குது, அந்த டைம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருக்குது. இதுக்கும் ஒரு சின்ன டெக்னிக்கோடு நான் முடிக்கிறேன், ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் தான் ஒரு மனுஷன் அந்த கிரிட்டிக்கல் திங்கிங் பற்றி நிறைய யோசிக்காமல் போகிறதுக்கான சான்சஸ்ஸு அப்படிங்கிற மாதிரி போவாங்க. ஸோ ஃபைனலாக என்னென்னா, இந்த 4 ஸ்டெப்பு நான் முன்னாடியே சொல்லிட்டேன். இவர் சொல்லியிருக்கிறது ஃபைனலாக சொல்லியிருக்காரு. ஸோ ஓகே, இப்போது ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நான் இதுக்கு. இவ்வளோ வரைக்கும் நான் பேசுனதை பற்றி ஒரு கிளியராக அவர் கொடுத்துருக்கிற எக்ஸாம்பிளே, ஏன்னா அவர் ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி கொடுத்ததுனால எனக்கு அந்த எக்ஸாம்பிள் கரெக்டாக இருக்கும்னு தோணுச்சு. ஒரு வீடு வாங்குறதுக்கான ஒரு பிளான் இருக்குது உங்களுக்கு. அந்த வீடு வாங்குறதுக்கு நீங்கள் இருந்துட்டு இப்போ என்ன பண்ணிட்டீங்கன்னா, ஒரு டிசிஷன் எடுத்துட்டீங்க. என்கிட்ட ஒரு 50 லட்ச ரூபா இருக்குது, நான் 50 லட்ச ரூபாய்க்கு வீடு வாங்க போகிறேன் அப்படிங்கிறது தான் உங்களோட டிசிஷன். ஸோ இந்த டிசிஷனுக்கு தேர் ஆர் சம் கிரைட்டீரியா. நம்ம ஒரு வீடு வாங்கும்போது எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும். ஒரு 2 பிஹெச்கே இல்லைனா 3 பிஹெச்கே அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு க்ரைட்டீரியாவாக இருக்கும். ரெண்டாவது நமக்கு இருந்துட்டு ஸ்கூல்லோ இல்லை நம்ம ஆஃபீஸ்க்கோ எவ்வளோ தூரம் இருக்குன்றது பார்ப்போம். இது 2வது க்ரைட்டீரியா. ஸோ 3வது க்ரைட்டீரியா என்னென்னா, இந்த மார்க்கெட்டு இதெல்லாமே, ஏன்னா வீட்டில் இருக்கவங்க மார்க்கெட்லாம் போனோம்னா அது எவ்வளோ தூரத்தில் இருந்துன்னு பார்ப்போம். அப்புறம் எவ்வளோ பெரிய வீடுங்கிறதும் பார்ப்போம். ஸோ இதெல்லாம் தான் க்ரைட்டீரியான்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு க்ரைட்டீரியா என்னென்னா 50 லட்ச ரூபாக்குள்ளே இருக்கணும். ரெண்டாவது ஒரு 4 பெட்ரூம் இருக்கணும்னே வச்சுக்கோங்க. இவர் போட்டிருக்கிறதே சொல்கிறேன். 3வது ஸ்கூலுக்கோ இல்லை ஆஃபீஸ்க்கோ அது ஒரு 1 கிலோமீட்டரில் இருக்கணும். மார்க்கெட் பக்கமாக இருக்கணும். பெரிய இதுதான் இருக்குது. இவர் என்ன சொல்கிறாருன்னா, இதுதான் உன் டிசிஷன், பட் இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன் ஒரு 3ஓ 4ஓ வச்சுக்கோ அப்படிங்கிறாரு. அட்லீஸ்ட் 3வது வச்சுக்கோங்கன்ட்டு. ஸோ இந்த 50 லட்சம்ங்கிறதுக்கு நீங்கள் கொஞ்சம் திங்க் பண்ணி 50க்குள்ளேயே நீங்கள் சுற்றிக்கிட்டு இருந்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு அது முடியாது. ஸோ 55ஆகவும் இருக்கலாம், 45ஆக கூட இருக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு லெட்ஸ் திங்க் அபவுட் 55 லட்ச ரூபாய்க்கு நான் ஒரு வீடு வச்சுக்கிறேன், நான் 55 லட்சம் கூட பார்க்குறேன் அப்படின்னும் போது என்ன ஆகும்னா, அந்த பட்ஜெட்டுக்குள்ளே நீங்கள் கொஞ்சம் போகும்போது உங்களுக்கு இருந்துட்டு இந்த 3 பெட்ரூம்ன்றது 4 பெட்ரூமாக கூட ஆகலாம். 1 கிலோமீட்டருங்கிறது 1.5 கிலோமீட்டர் கூட ஆகலாம். இல்லைன்னா இன்னும் கூட 3 கிலோமீட்டர் அதிகமாக கூட ஆகலாம். ஏன்னா எப்படி வேணாலும் ஆகலாம்ல. ஸோ அந்த மாதிரி ஒன்னொன்னையும் பார்த்துட்டு உங்களுக்கு எது முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு ஒரு குழந்தைங்க இருக்காங்க, அவங்க ஸ்கூலுக்கு தான் நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோன்னா, ஸ்கூல் எவ்வளோ பக்கத்தில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்த்து ஒரு டிசிஷன் எடுப்பீங்க. ரெண்டாவது, எனக்கு இருந்துட்டு வீடு ரொம்ப பெருசாக இல்லைனாலும் பரவாயில்ல, எனக்கு இருந்துட்டு ஸ்கூல் பக்கம் இருக்கணும், ஆனால் பட்ஜெட்டுக்குள்ளேயும் வரணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி வீடு கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு 2-3 ஆல்டர்னேட்டிவ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ரொம்ப க்ளீனாக இருக்கணும். இந்த டிசிஷன் எடுக்கிறதுக்கு நான் ஏன் இந்த வீடு வாங்கணும், இந்த வீடு வாங்கும்போது எனக்கு என்னென்ன முக்கியம் அப்படிங்கிற அந்த க்ரைட்டீரியாவை டிஃபைன் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறமா அதுலேருந்து ஒரு 3 ஆல்டர்னேட்டிவ் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களோட டிசிஷன் கெப்பாசிட்டி கொஞ்சம் கூட பெட்டராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஃபைனலி என்னென்னா, அந்த கன்க்ளூஷன் நீங்கள் ரீச் ஆகிட்டு உடனே அவ்வளோதான், இதுதான் என்னோட கன்க்ளூஷன், நான் இதை தான் பண்ண போகிறேன் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி, அப்படின்ற ஒரு டிசிஷன் இமிடியேட்டாக எடுத்துடாதீங்க. கொஞ்சம் கூட ஓப்பன் மைண்டடாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இதில் முக்கியமாக இவர் சொல்கிறது என்னென்னா, ஆக்சுவலி இவ்வளோ வரைக்கும் நான் சொன்னது கொஞ்சம் கன்ஃபியூஷனாக தான் இருக்குது, எனக்கே புரியுது. பட் முக்கியமாக இதில் இவர் சொல்கிறது என்னென்னா, நிறைய டேட்டா பாயிண்ட்டு திங்க் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதுக்கு மீனிங் என்னென்னா, இப்போது அந்த டிசிஷன் க்ரைட்டீரியா சொல்கிறோம்ல, நம்ம டிசிஷன் க்ரைட்டீரியா நான் சொன்னது 4 சில பேர் 7-8ன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா அது ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுரும். ஸோ திங்க்கும் பண்ணணும், சேம் டைம் அது ரொம்ப அளவோடவும் திங்க் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி போகும். இது கொஞ்சம் கன்ஃபியூஷன் தான். சரி, இது நான் முடிக்க போகிறேன். இது முடிக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப சிம்பிளாக இது நான் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன்னு சொன்னோம்னா, எனக்கு ஏதாவது ஒரு இஷ்யூ வருதுன்னா அதில் நான் கிரிட்டிக்கலாக திங்க் பண்ணணும். என் வீட்டில் எனக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு அந்த ப்ராப்ளத்தை க்ளீனாக டிஃபைன் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் அதுக்கு நான் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டால் கூட பரவாயில்ல, இதுதான் இந்த ப்ராப்ளம் அப்படின்ட்டு நானாக ஃபிக்ஸ் பண்ணிக்கூடாது. இந்த ப்ராப்ளம் இதுதான்னா ஏன் நான் இதுதான் இந்த ப்ராப்ளம் நான் நினைக்கிறேன் அப்படின்ட்டு எனக்கு ஒரு கன்வின்சிங்கான ஆன்சர் இருக்கணும். ஸோ அதை நான் கன்வின்ஸ் பண்ண போகிறேன்னான்னு செக் பண்ணணும். ரெண்டாவது என்னென்னா, நான் ப்ராப்ளத்தை க்ளீனாக சொல்லிட்டேன், அதுக்கு எனக்கு ஒரு 4 சொல்யூஷன் என் கையில் இருக்கணும். ஒரே ஒரு சொல்யூஷன் பத்தாது கண்டிப்பாக.
இதுதான் சொல்யூஷன், உடனே ஒரே ஒரு சொல்யூஷனோட நான் ஃபிக்ஸ் ஆக போகிறதில்ல. நான் 4 சொல்யூஷன் எடுக்க போகிறேன். இப்படி பண்ணி பார்க்கலாம், இப்படி பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு. ஸோ இந்த 4 சொல்யூஷனும் வரும்போது நான் ஏதாவது பயாஸ்டோ இல்லை ஒரு இடன் அசம்ஷனோ வச்சுருக்கேன்னா, இல்லை எனக்கு டேட்டா சப்போர்ட் பண்ணதா இந்த 4 சொல்யூஷனுக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்க போகிறேன். ஸோ அதை பேஸ் பண்ணி அதிலிருந்து ஒரு சொல்யூஷன் நான் எடுக்க போகிறேன். அந்த சொல்யூஷன் எடுத்துட்டு இந்த சொல்யூஷன் நான் எடுக்கிறதுனால எனக்கு நடக்க போகிற பாசிட்டிவ் மைனஸ் இருந்துட்டு நான் ரொம்ப க்ளீனாக திங்க் பண்ண போகிறேன். அதுக்கப்புறமும் எனக்கு அந்த சொல்யூஷன் கரெக்டுன்னு பட்டுச்சுன்னா மட்டும்தான் நான் அந்த சொல்யூஷனோட கண்டினியூ பண்ண போகிறேன். இம்பார்ட்டண்ட்டாக இந்த சொல்யூஷன் வேணும்னா எப்போவுமே நான் மாற்றிக்கவும் ரெடியாக இருக்கேன். யாராவது என்னை வந்து கன்வின்ஸ் பண்ணாங்கன்னா, இல்லை நீ தப்பான டிசிஷன் எடுத்துட்ட, இந்த டேட்டா படி உனக்கு இந்த சொல்யூஷன் ஒத்து வராது, இந்த ஆன்சர் உனக்கு ஒத்து வராது, நீ இருந்துட்டு வேற ஒரு சொல்யூஷன் எடுக்கணும், அதுக்கு ரீசன் இதுன்னு யாராவது சொன்னாங்கன்னா நான் கன்வின்ஸ் ஆக மாட்டேன். பட் ஆனால் அது காது கொடுத்து கேட்டு கரெக்டா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு கரெக்டுன்னா அதை எடுத்துக்கவும் நான் விரும்புகிறேன். ஸோ இப்படி தான் என்னோட கிரிட்டிக்கல் திங்கிங் நான் இனி கொண்டு போகணுன்ட்டு இருக்கேன். ஸோ எப்படி போகுதுன்ட்டு பார்க்கலாங்க. தேங்க்ஸ். மேபி இது கொஞ்சம் நம்ம ரெகுலராக பேசுகிற ஒரு டாப்பிக்கை விட்டு கொஞ்சம் வெளியில் வந்திருந்தேன்னா மன்னிச்சிடுங்க. தேங்க்ஸ் சார். முடிச்சிட்டேன் சார். நன்றிங்க அசோக். மிகவும் சிறப்பான ஒரு பகிர்தலை, நுண் சிந்தனை திறன், கிரிட்டிக்கல் திங்கிங் என்ற ஒரு அற்புதமான புத்தகத்தின் சாராம்சத்தினை அதிகாலை அன்பு பரிசாக வெகு சிறப்பாக வழங்கினீர்கள். உங்களது பார்வையில் எவ்வாறு இந்த புத்தகம் விரிகின்றது, அதற்குள் ஒவ்வொரு செயல்பாடுகளையும் எவ்வாறு நாம் சிந்திக்கலாம், சிறப்பாக செயலாற்றலாம் என்பதை குறித்த அற்புதமான பார்வையினை அதிகாலை அன்பு பரிசாக வழங்கிய தருணங்களுக்காக சொலரங்க சொந்தங்களாகிய அன்பு நண்பர்கள் ஒவ்வொருவருடனும் இணைந்து சரித்திரம் படைப்போம் தளம் தங்களுக்கு மனம் நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. அன்பிற்கினிய நண்பர்களே, நாம் அனைவரும் இணைந்திருப்பது சரித்திரம் படைப்போம் தளம். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு தொகுப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பு, வார இறுதியில் சிறப்பு விருந்தினரின் அழைப்பு, ஞாயிறுதோறும் நமக்கான விடுப்பு என்ற அடிப்படையில் நமது தளம் இயங்கி வருகின்றது. அவ்வரிசையில் இந்த வாரம் முழுக்க நாம் அமிழ்தம் என்ற ஒரு அற்புதமான தொகுப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்தி வருகின்றோம். அவ்வரிசையில் அமிழ்தம் தொகுப்பில் இன்று நுண் சிந்தனை திறன், கிரிட்டிக்கல் திங்கிங் சார்ந்த பகிர்வினை அன்பு சகோதரர் அசோக் மணி அவர்கள் அற்புதமான அதிகாலை அன்பு பரிசாக வழங்கினார்கள். நாளை அமிழ்தம் தொகுப்பில் திரை இசையில் திருவள்ளுவர் என்ற தொடர் நிகழ்வின் மற்றும் ஒரு அழகிய பாகத்தினை அன்பு அம்மா புலவர் ராணி அம்மாள் அவர்கள் அற்புதமான சிறப்புரையாக நாளை நமக்கு அதிகாலை அன்பு பரிசாக வழங்க இருக்கின்றார்கள். ஒவ்வொரு நாள் நிகழ்வுகளிலும் சரித்திரம் படைப்போம் தளத்தோடு இணைந்து பயணிக்கவும், நமது வாழ்வியல் வழித்தடங்களை இன்னும் அழகுபடுத்திக் கொள்ளவும் அன்புடன் அழைக்கின்றோம். இப்பொழுது நிகழ்வின் நெறியாளுமையை தொடரவும் முதன்மை கருத்தினை வழங்கிடவும் அன்பு தோழர் கற்பகவள்ளி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நன்றி. நன்றிங்க தோழர். அனைவருக்கும் வணக்கம். அசோக் மணி அவர்களுக்கு நன்றி. நுண் சிந்தனை திறன் அப்படின்ற ஒரு தலைப்புல இன்றைக்கு நிறைய கருத்துக்கள் பகிர்ந்துகிட்டாரு. எப்பவுமே அவரோட வாழ்க்கையில நடக்கிற விஷயங்களை வச்சுதான் பகிர்ந்துக்குவாரு. அதே மாதிரி இன்றைக்கும் ஒரு அலுவலகத்துல அவங்க மேனேஜர் சொல்லும் போது உங்களுக்கு அனாலிட்டிக்கல் திங்கிங் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியா இருக்கு அப்படிங்கிற இதை சொல்லும் போது அது என்ன அப்படின்னு பாக்குறாரு. அதுக்கப்புறம் தான் இந்த கிரிட்டிக்கல் திங்கிங் அப்படிங்கிற அந்த புத்தகத்தை படிக்க ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் புரியுது, ஆமா நம்ம அந்த ஒரு பிரச்சனையை நம்ம எப்படி அணுகிறோம் அப்படிங்கிறதுல நம்ம இன்னும் கொஞ்சம் அதுல நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு தெரியுது. அந்த புத்தகம் ஒரு ரொம்ப ரொம்ப பெரிய புத்தகமாக இருக்கு. ஆனா அதை முழுசா இன்னும் படிச்சு முடிக்கல. ஆனாலும் அதுல இருந்து சில கருத்துக்கள் தெரிஞ்ச வரைக்கும் படித்த வரைக்கும் பகிர்ந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி பகிர்ந்துகிட்டாங்க. நம்ம எப்பவுமே ஒரு பிரச்சனை அப்படின்னு வந்ததுனோம்னா ஒரு சின்ன பிரச்சனையா இருக்கும். அப்பவே நம்ம அது என்னன்னு பார்த்து சரி பண்ணணும். அப்படி சரி பண்ணல அப்படின்னாக்கா அது ரொம்ப பெருசாயிடும். அதுக்கப்புறம் நம்ம அந்த பிரச்சனைய சால்வ் பண்ணவும் முடியாது. இல்ல அதுல இருந்து ஒதுங்குற மாதிரி வந்துரும். இந்த மாதிரி அப்போ ஒரு சின்ன விஷயமா இருக்கும்போதே நம்ம சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறது. அதுக்கு நம்ம முதல்ல ஒரு பிரச்சனைய சரியா புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது. அவங்க பையனை
வச்சு சொன்னாரு. பையன் படிக்கிறதில்ல, கணக்கு பாடம் கம்மியா இருக்கு. ஏன் சரியா படிக்கிறதில்ல அப்படின்லாம் யோசிக்கும்போது, நம்ம சொல்லிக் குடுக்கறதில்ல நேரத்துக்கு. ஏன்னா மாலை நேரம் ஆகுதுங்கும்போது கொஞ்சம் நமக்கு சோர்வா இருக்குன்னு நெனைக்கிறோம். அதனால நம்ம சொல்லிக் குடுக்க முடியல அப்படிங்கிறது தோணுது. காலையிலனா நம்மளால சுறுசுறுப்பா சொல்லிக் குடுக்க முடியுதுன்னு தோணுது. அதே சமயம் சாயந்தரம் வேறு வேலைகள் இருந்தா அதுல ஆர்வமா செய்றோம். ஆனா சொல்லிக் குடுக்கறதோ, பையன கவனிக்கிறதுல நமக்கு கொஞ்சம் ஈடுபாடு குறைவாக இருக்கிறது அப்படிங்கிறத யோசிச்சு பார்க்கும்போது தான் புரியுது. அப்ப பிரச்சனைய நம்ம சரியா புரிஞ்சுக்கணும். அதற்கு ஒரு 2, 3 தீர்வு வச்சுக்கணும். எப்பவுமே அதுக்கு 2, 3 தீர்வு, திறந்த மனதோட ஒரு 2, 3 தீர்வு வச்சுக்கணும். அப்புறம் அதுல ஒரு தீர்வ எடுத்து அத நம்ம செயல்படுத்தி பார்க்கணும். அதுக்கப்புறம் அது எப்படி வேலை செய்யுது அந்த தீர்வு அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும். அதற்கப்புறம் தான் நம்ம இது பிரச்சனை சரியா இருக்கான தீர்வு சரியா போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு மனநிலைமைக்கு வருவோம். ஏன்னா எப்பவுமே திறந்த மனதோட இருக்கணும். ஏன்னா ஒரு 2, 3 தீர்வுல ஒண்ண நம்ம முடிவு பண்றோம்னா கூட, அந்த 2ம் ஏன் வேண்டான்னு சொல்றோங்கிறதுலயும் தெளிவாக இருக்கணும். முதல்ல பிரச்சனை என்னங்கிறதுல தெளிவா இருக்கணும். அடுத்தது அந்த 2, 3 தீர்வுல ஏன் 2 தீர்வ ஒதுக்குறோம், ஒரு தீர்வ நம்ம நோக்கி போறோம் அப்படிங்கிறதுலயும் நம்ம தெளிவா இருக்கணும். அடுத்தது இதுதான் சரியான தீர்வு அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வராமல், அது எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இந்த இதுல பார்த்தோம்னா கிரிட்டிக்கல் திங்கிங்ல 3 கேரக்டர்ஸ் இருக்கு. ஃபேக்ட் அப்படிங்கிறோம், ஒப்பீனியன் அப்படிங்கிறோம், ரிஃப்ளெக்டிவ் அப்படிங்கிற 3 கேரக்டர்ஸ் பொறுத்துக்கொள்ளவும். அம் இதுல இருந்து நம்ம என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்றோம் அப்படிங்கிறதையும் ஒரு 6 விஷயங்கள் நம்ம பண்ற மிஸ்டேக்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. பயாஸ்டா இருப்போம் அப்படின்னா, நம்ம சில சமயம் இப்படி போயிரலாமோ அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்துட்டு அதுக்கப்புறம் யோசிக்கிற மாதிரி இருக்கும். இது நமக்கு சரியா வருமே அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஃபேக்ட்ட வச்சு யோசிக்காம நம்ம வேற ஒண்ண யோசிப்போம். அதுதான் பயாஸ்டா இருக்கிறதுங்கிறது. அப்புறம் ஹிடன் அசம்ப்ஷன் அப்படிங்கிறது, நம்ம வேற யாராவது சொல்லியோ, இல்ல ஏதாவது ஒரு வகையில நம்ம ஒரு முடிவுக்கு நம்ம அறியாம வர்றது அப்படிங்கிறத சொல்லலாம். அடுத்தது இன்டர்பிரட்டிங் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படிங்கிறது. ஒரு விளம்பரமே நம்ம பார்க்குறோம் அப்படின்னா கூட, ஒரு ஒரு மருந்து இருக்கு. அது 50% வேலை செய்யும் அப்படின்னு சொல்லலாம். இல்ல 6ல 3 பேத்த குணப்படுத்தும்னு சொல்லலாம். இப்ப இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டையும் நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படிங்கிறது இருக்கு. அதனால அத சரியா பார்த்துட்டு, ஒண்ண பார்த்து நம்ம மிஸ்லீட் ஆயிருவோம். சில சமயம் தவறான முடிவுகள் எடுப்போம். அதனால சரியா பார்க்கணும் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் என்ன முடிவுக்கு வரோம் அப்படிங்கிறத அந்த முடிவை எடுத்துட்டு காரணத்துக்கு வராம, அந்த காரணங்கள வச்சு ஒரு முடிவு எடுக்கணும். அதுக்கப்புறம் ரேஷனலைசேஷன் எப்பவுமே ஒரு முடிவுக்கு நம்ம சரியாக இருக்கணுங்கிறதும், எமோஷனலாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறது எல்லாமே ஒரு 6 விஷயங்கள் நம்ம பண்ற தவறுகள், உணர்வுபூர்வமாக பண்றது, இல்ல நம்ம ஒரு லாஜிக் பார்க்காம பண்றது, இதெல்லாமே நம்ம அவாய்ட் பண்ணிடணும். எப்பவுமே ஒரு எபிலிட்டி டூ ரீசன், பிரெடிக்ட் அண்ட் இவாலுவேட் அப்படிங்கிறது இருக்கணும். எப்பவுமே எத எதுக்காக இந்த முடிவை எடுக்கிறோம் அப்படிங்கறதுக்கான ஒரு ரீசனை கரெக்டா சொல்லணும். இது இப்படிதான் போகும் அப்படிங்கிறது ஒரு ப்ரெடிக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எப்படி போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதையும் நம்ம இவாலுவேட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ஒரு கிரிட்டிக்கல் திங்கிங்ல எப்பவுமே நம்ம எப்படி நம்மளை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் பண்றது மூலியமா, உதாரணத்துக்கு நம்ம ஒரே ரூட்ல போயிட்டு இருக்கோம்னா, இன்னொரு ரூட்ல போனா என்ன ஆகும்னு நம்ம யோசிக்க மாட்டோம். நமக்கு பயம் இருக்கலாம். இல்ல எதுக்கு தேவையில்லாத ரிஸ்க் நினைப்போம். இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கும். அது இல்லாம ஒரு தடவை வேற வழியில நம்ம போய் தான் பார்த்தோம்னா தெரியும். அதனால என்ன ஒரு சில சமயம் அது நல்ல ரூட்டா கூட இருக்கலாம். இந்த மாதிரி நம்ம எப்பவுமே மாற்றிக்க தயாரா திறந்த மனதோட ஹம், ஒரு ரிஸ்க் எடுக்கணும். இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு அந்த கிரிட்டிக்கல் திங்கிங் அப்படிங்கிறது இம்ப்ரூவ் ஆகும். சில சமயம் நம்ம ஒரு பிளான் சரியாக இருக்காது. இல்ல பிளானிங் இருக்க மாட்டோம். அந்த பிளானிங்கும் நமக்கு சரியா இருக்கணும். ஒரு வீடு வாங்குற உதாரணத்த வச்சு சொன்னாங்க. ஒரு வீடு வாங்கணும்னா நம்ம இத்தனை லட்சத்துக்குள்ள வாங்குவோம். இந்த ஏரியால வாங்குவோம். ஸ்கூலுக்கு பக்கத்துல இருக்கணும். மார்க்கெட்டுக்கு பக்கத்துல இருக்கணும். 4 பெட்ரூம் இருக்கணும். இந்த மாரி பல விஷயங்கள வச்சு ஒரு வீடு வாங்குவோம். அந்த மாதிரி வாங்கும்போது கூட நம்ம ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் முன்ன பின்ன இருந்தால் 55 லட்சத்துக்கு வீடு வாங்கலாம். இல்ல 50 லட்சம் நினைக்கிறத ஒரு 55 லட்சத்துக்கு வாங்கலாம். ஒரு ஸ்கூல் ஒரு 1 கிலோமீட்டர் நினைக்கிறது ஒரு 1 1/2 கிலோமீட்டர். இப்படி சில விஷயங்கள்ல நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிக்கலாம். அதுவும் யோசிக்கலாம். ஆனால் எல்லாத்துக்குமே ரொம்ப அதிகமா யோசிச்சுக்கிட்டே போனோம்னா நம்மளால வீடு வாங்கவே முடியாது. எதையும் யோசிச்சு செய்யணும். ஆனா அளவோடவும் யோசிக்கணும் அப்படிங்கிறத தான் சொன்னாரு. மிக முக்கியமா சொல்லப்போனா என்ன பிரச்சனை அப்படிங்கிறத அந்த கிரிட்டிக்கல் திங்கிங்ல முதல்ல நம்ம பிரச்சனை என்ன அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு 2, 3 தீர்வுகளை நம்ம எடுக்கணும். இதுலலாம் 2, 3 யோசித்து 2, 3 தீர்வு எடுத்துட்டு முக்கியமா அதுல ஒரு தீர்வுல நம்ம பயணிக்கணும். அதையும் அப்பப்ப நம்ம
சரியா போயிட்டு இருக்கமான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த பிரச்சனையை சரியாகிற வரைக்கும் அந்த தீர்வுல நம்ம போகலாம். இல்லைன்னா திறந்த மனத்தோட அடுத்த தீர்வுக்காக நம்ம தயாராக இருக்கணும். இப்படி ஒவ்வொரு பிரச்சனையை பத்தியும் நம்ம எந்த அளவுக்கு ஆழ்ந்து யோசிக்கிறோம் அப்படிங்கறது மாற்று பார்வையில பார்க்கிறோம். இதெல்லாம் நிச்சயமாக ஒரு பிரச்சனையை நம்ம புரிந்து கொள்வதற்கும் அந்த சவாலை சரி செய்வதற்கும் உதவியாக இருக்கும் அப்படின்றது இந்த நுண் சிந்தனை திறன் அப்படிங்கிற ஒரு தலைப்புல அசோக்மணி அவர்கள் பகிர்ந்திருக்காரு. மிக்க நன்றிங்க அசோக்மணி. விஜயாம்மா வணக்கம், நீங்க பேசலாம். நன்றிகள் அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சரித்திரம் படைப்போம் தளத்திற்கு நன்றி. அதை எடுத்து தினந்தோறும் சரித்திரம் படைத்துக் கொண்டிருக்கும் கருணை உள்ளம் ஆரோக்கிய பிரிட்டா ஐயா அவர்களுக்கு பல கோடி நன்றிகள். அதில் நடைபெற்று கொண்டிருக்கும் சிந்தனை சிற்பி கற்பகவல்லி அம்மா, கற்பனை களம் ரேவதி அம்மா, சித்திரம் வடிக்கும் வேல்ராஜ் ஐயா அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். மற்றும் நம் குழுவில் இன்று நமக்கெல்லாம் அரிய பெரிய கருத்துக்களை எடுத்து வழங்கிய நுண் சிந்தனை திறன் அசோக்மணி அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். மற்றும் நம் குழுவில் குழுமி இருக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். வாங்க வாழ்த்தும் பயனுக்கும் போயிடலாம். அமைதியா உட்கார்ந்து கண்களை மூடிக்குவோம். நாம் அமர்ந்துள்ள இந்த இடம் முழுவதும் நல்ல தூய தெய்வீக ஆற்றலே நிரம்பின அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலையலையாக பாய்ந்து நிரம்புவதை உணர்கிறோம். அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், அருள்நிறை ஆசான் வேதாத்திரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். குருவாழ்க, குருவே துணை. அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்தியாகவும் அமையுமாக. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் கருணையினால் இங்குள்ள அனைவரும் நல்ல உடல் நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், விஞ்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ எல்லாம் வல்ல இறைநிலையோடு இணைந்து வாழ்த்தி மகிழ்கின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இறை பேராற்றலே பக்கத்துணையாகவும் பக்கபலமாகவும் இருந்து வழி நடத்துவாராக. நன்றிகள் ஐயா. ஐயா அவங்க அசோக்மணி அவங்க நிறைய கருத்து சொன்னீங்க ஐயா. ஆனா எனக்கு ஆங்கிலம் அவ்வளவா தெரியாது. நீங்க நிறைய ஆங்கிலத்திலேயே பேசுனீங்க. ஏதோ கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டேன். அந்த குழந்தைய வச்சு படிப்பு சொல்லி கொடுக்கறத பத்தி பேசுனீங்க. சாயந்தரம் வந்தது உங்களுக்கு டயர்டா இருக்கு, எத்தனையோ இதெல்லாம் சொன்னீங்க புக்ல இருந்ததை. நான் அதுல என்ன எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, சாயந்தரம் வந்தா நமக்கு கொஞ்சம் சோம்பேறித்தனம் இருக்கும். அதுதான். அதை உணர்ந்து நம்ம என்ன நினைக்கணும், அந்த நேரம்னா நம்ம குழந்தை அவனை உருவாக்கணும், நல்ல நிலைக்கு கொண்டுட்டு வரணும் அப்படின்னு அந்த சோம்பேறித்தனத்துல அந்த எண்ணத்தை நம்ம உள்ள போட்டோம் அப்படின்னா, உடனே எழுந்து குளிச்சுட்டு இல்லை முகம் கை கால் கழுவிட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்து அவனுக்கும் கொஞ்சம் நேரம் ஒதுக்கி சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு தான் நான் நினைச்சேன் அந்த நேரம். அதை தான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டேன். நம்ம எந்த எண்ணமும் நமக்கு வர்றது அதை தற்காத்து கொள்ளாம அதை எடுத்து அலசி ஆராய்ஞ்சு பார்க்கணும் அப்படின்னு நீங்க நிறைய பேசுனீங்க, கருத்துக்கள்லாம் நிறைய சொன்னீங்க. அதில் ஒவ்வொன்றும் எனக்கு புரியல. புரிஞ்சது என்ன அப்படின்னா, நம்ம குழந்தைய தெளிவுபடுத்தி
பீடு நடை போட வைக்கணும் அவனுடைய பாதையில. அதுக்கு நம்ம வந்து அவருக்கு நிறைய சொல்லி கொடுக்கணும். அந்த மாதிரி அந்த பாதையை அவருக்கு புரிய வச்சிட்டோம் அப்படின்னா உங்க பாதை உங்களுக்கே தெரியும். அப்ப நம்ம என்ன எடுக்கிறோம், நம்ம என்ன முடிவு எடுக்கணும் அப்படின்ற தேர்வுக்கு வந்துடலாம். இதுதாங்க ஐயா நான் இது தப்பா ரைட்டான்னு எனக்கு தெரியாது. என் மனசுல தோணுனதை சொன்னேன். உங்களுக்கெல்லாம் ஆங்கிலம் தெரியும், எனக்கு தமிழ் மட்டும்தான் தெரியும். அதனால சொன்னது சரியான்னு புரியல. அசோக் மணி ஐயா அவங்க நிறைய வந்து எனக்கு புரியலன்னாலும் தளத்துல நிறைய வந்து எல்லாருக்கும் சொல்லி கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். இந்த காலத்துல இந்த சொல்லி கொடுக்கறது சரியில்லாததான் நிறைய பேர் வாழ்க்கையை எழுந்துட்டு கூட நிக்கிறாங்க. அதனால எல்லாருக்கும் உங்க பகுத்தறிவை கொண்டு நீங்க சொல்லி கொடுக்கணும்னு கேட்குறேன். நீங்களும் உங்கள் குடும்பமும் அன்பு குழந்தைகளும் நல்ல உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ வேண்டும். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. நன்றிகள் அம்மா. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றிங்கம்மா. நித்யா தேவி வணக்கம், நீங்க பேசலாம். அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். நல்ல அழகான ஒரு சிந்தனை வந்து நிறைய இருக்கு. ஆனா கிரிட்டிக்கலா சிந்திக்கணும். நானுமே ஒரு 6-7 புத்தகம் வச்சிருக்கேன். குட்டி குட்டியா இருக்கும், படங்கள் இருக்கும், விஷுவல் திங்கிங், லாஜிக்கல் திங்கிங், கிரிட்டிக்கல் திங்கிங், அனாலிட்டிக்கல் திங்கிங் சொல்லிட்டு செட் ஆஃப் புக்ஸ் வந்து அதை பார்க்கும்போது அது நல்ல மூளை நரம்புகளுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு விஷயமா இருக்கும். அவங்க பாஸ் சொல்லும் பொழுது நம்ம இன்னும் முன்னேறணும் அப்படின்னு யோசிச்சு நம்ம செயல்படணும். நம்ம வந்து நம்மளுடைய அன்றாட வேலையில நம்ம ஒரு தகப்பன் அப்படின்ற ஒரு விஷயத்துல நம்ம எப்படி அப்படின்னு கார்லேட் பண்ணி சொன்னது. பொதுவாகவே அசோக் ஐயா வந்து அவருடைய புத்தக திறனாய்வை வந்து நம்ம கேட்கணும்னாவே நம்ம முதல்ல அலர்ட்டா இருக்கணும் அப்படின்னு சொல்ற மாதிரி விழிப்பு நிலையில என்ன சொல்ல வராங்க, எதை நமக்கு கொடுக்குறாங்க, அதுவும் யோசிக்கிறதுல வேற தவறு வேற இருக்கு. அதுவும் அதையும் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணாங்க. ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. எப்படியே வேலை உடையதான் நான் கவனிச்சேன். இன்னொருக்க உட்காந்து இத கேட்டோம்னா கரெக்டா வரும். நான் சரௌண்டட் பை இடியட்ஸே அப்படிதான் உத்து உத்து கவனிச்சேன். யாரு எப்படி யோசிக்கிறாங்க, என்ன கலர் எதை யோசிக்குதுன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி உங்களுடைய புத்தகம் நீங்க யோசிக்கிறது, அதை கொண்டு போறது, இது ஃபுல்லா அந்த மைண்ட் வாய்ஸ் அப்படின்ற மாதிரி அது அது நம்மளே வந்து அனலைஸ் பண்றது நல்லா இருக்கு. ரொம்ப அருமையான ஒரு புத்தகம். நிறைய பேஜஸ் இருக்கா, அதோட லிங்க் இருந்தா சார்கிட்ட ஷேர் பண்ணுங்க. அன்னைங்கிட்ட அண்ணன் ஷேர் பண்ணுவாங்க. படிக்கணும்னு ஒரு ஆசை இருக்குது. ரொம்ப சிறப்பான தகவல்களை தந்தீங்க. விஜயாமா ஒண்ணுமே இல்லை, நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான் எல்லாமே. பெரியவங்க நிறைய சிந்திப்பீங்கல்ல, அந்த சிந்தனையை தான் சொல்லியிருக்காங்க. ஆங்கில வார்த்தைகள் வேணா தெரியாம இருந்திருக்கலாம், ஆனா உங்களுக்கு என்ன புரியணும், என்ன கிடைக்கணுமோ அது இந்த பிரபஞ்சம் கண்டிப்பா கொடுத்துருக்கும். எனக்குமே கொஞ்சம் கிரிட்டிக்கலா தான் இருந்துச்சு அப்படின்னு அந்த தலைப்புக்கு ஏற்ற மாதிரி சொல்லிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம இன்னொரு கவனிச்சோம்னா நல்லா புரியும். நல்ல தகவல் சொல்லியிருக்கீங்க, சிறப்பு. மென்மேலும் வளர வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. விந்தியா கௌரி அம்மா வணக்கம், நீங்க பேசலாம். விந்தியா கௌரி அம்மா. கலைச்செல்வி வணக்கம், நீங்க பேசலாம். அவைக்கு வணக்கம். அசோக் பிரதர், நீங்க ஒரு 3-4 காரணிகள் வரைக்கும் நாம வந்து அனலைஸ் பண்ணலாங்கிற மாதிரி சொன்னீங்க. இப்ப உங்க குழந்தை இதுலயே நீங்க எக்ஸாம்பிள் காட்டுனீங்க. நீங்க வந்து சொல்லி தராதது இல்ல நம்ம ஃபோக்கஸ் பண்ண வைக்கலையோ குழந்தையன்னு, அந்த ஒரு காரணி மட்டுமே ஒரு சூழ்நிலைக்கு தகுந்ததா இருக்குமா? ஏன்னா குழந்தை வந்து பள்ளிக்கு போகுது, பாடங்கள் படிக்குது. அங்க அந்த குழந்தைக்கு அந்த பாடங்கள் பிடிக்குதா? உடல் ரீதியான மன ரீதியான சில மாற்றங்கள் அந்த குழந்தைக்குள்ள, சின்ஸ் ஹி இஸ் கோயிங் டு டீன்ஸ்ன்ற போது அதை நாம கன்சிடர் பண்ண வேண்டாமா? புற காரணிகள் வேற எதுவும் இருக்காதா?
அந்த சப்ஜெக்ட் அவனுக்கு பிடிக்காம இருக்குமா? எல்லா சப்ஜெக்ட்லயுமே அவன் இப்படிதான் இருக்கிறானா? ஃபோக்கஸ் கம்மியாகுதா? இந்த மாதிரியான விஷயங்கள். ஏன்னா நீங்க சொன்ன உதாரணம் கரெக்ட்டு. நானும் என் பொண்ணுக்கு முதல்ல ஸ்போர்ட்ஸுக்கு ட்ரை பண்ணேன். ஸ்போர்ட்ஸ் கிடைக்கல. அ ஏன்னா நார்மல் பிளைண்ட் இல்ல, பார்வையற்றவங்க இல்லன்றதுனால அது சொல்லி தர முடியாதுன்ட்டாங்க. அகாடமிக்ஸ்க்கு ட்ரை பண்ணேன். அப்ப அகாடமிக்ஸ்ல அவங்க என்ன சொன்னாங்க, "இதெல்லாம் வராத ஒண்ண நீ ஏம்மா மெனக்கெடுற? அ வர்றத மட்டும் எடுத்துக்கிட்டு அந்த குழந்தைக்கு அது பர்டன் குறையும், ஆர்வமா படிக்கும், இல்ல புரிஞ்சுக்கும். அப்படி நீ ட்ரை பண்ணணும்லன்னு" ஒரு பார்வையற்ற வாத்தியார் தான் எனக்கு அத சொல்லிக் குடுத்தாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், அதுக்கப்புறம் வந்ததும் மியூசிக் காலேஜுக்கு கொண்டு விட்டேன். அங்கேயும் கொஞ்சம் அவ பாட்டு மட்டும் தான் இருந்தது. பிஹேவியர் கொஞ்சம் டல்லா இருந்தது. ஆனா, அது புடிச்ச பிறகு தான் எனக்கு எஜுகேஷன் பத்தியே எனக்கு ஐடியா கிடையாது. என் பொண்ணு காலேஜ் படிப்பா, அதெல்லாம் எனக்கு ஐடியாவே கிடையாது. பிஹேவியர் செட்டில் ஆகணும். என்ன வருதோ அத புரிஞ்சுக்கணும்னு நெனச்சேன். அப்படி நீங்க வந்து நீங்களும் அத நெனைக்கிறீங்க. ஆனா, ஒரே ஒரு ஃபேக்டர் மட்டுமே போதுமா? இந்த நீங்க சொன்ன தம்பி விஷயத்துல உங்கள மட்டுமே தான் நீங்க மென்ஷன் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. அதனால கேட்க வரேன். ரொம்ப நன்றிங்க. இதுக்கு நீங்க அப்புறம் கேட்டுட்டு கூட விளக்கம் குடுங்க. ஏன்னா, எந்த ஒரு இதுக்கும் 3, 4 பெர்ஸ்பெக்டிவ் வச்சுக்க வேணும்னு சொன்னதுனால, நீங்க சொன்னது தான் நான் கேட்டேன். நன்றி. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் நன்றிங்க கலைச்செல்வி. நான் விந்தியா இதுக்கு கௌரி கடைசியா அசோக் ஆன்சர் பண்றேன் பேசுறீங்களா? மேம். இல்ல நான் கடைசியா ஓகேங்க ஆன்சர் அசோக். பண்றேன். நன்றிங்க அசோக். விந்தியா கௌரி அம்மா. சசிகலா அம்மா வணக்கம், நீங்க பேசலாம். நன்றிங்க கற்பகா. அனைவருக்கும் காலை வணக்கம். அசோக் சகோதரருக்கு நன்றி. ஆஹ் அவங்க ஒவ்வொரு தடவை ஸ்பீச் கொடுக்கறப்பையும் பயிற்சி, அவங்க பண்ணின பயிற்சியோ அல்லது வாழ்வியல் கடைபிடிக்கிறது எதுவோ அது புத்தக வழியா அவங்க கத்ததுனாலும் சரி, வாழ்வியல்ல கடைபிடிக்கிறதும் சரி, அவங்க உணர்ந்து சொல்றதுனாலதான் ஒரு கேக்குறவங்களுக்கும் அந்த உணர்வு கிடைக்குது அப்படின்னு என்னோட அபிப்பிராயமா இருக்கு. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, நம்ம புத்தகத்துல படிச்சுட்டு இது இந்த புத்தகத்துல இப்படி இருக்கு அப்படின்னு சொல்றது அது ஒரு மெசேஜா மட்டும்தான் போய் ரீச் ஆகும். அந்த கடைபிடிக்கிறத சொல்றப்ப மட்டும்தான் அந்த உணர்வு முழுதும் நம்ம கிட்ட இருந்து மத்தவங்க கிட்ட போகும். அது நான் வாழ்வியல்ல கடைபிடிக்கிற விஷயத்தையும் நான் பார்த்திருக்கேன். உங்களோட மெசேஜஸ்லயும் நிறைய உணர்ந்ததை சொல்றதுனாலதான் எங்களுக்கு எல்லாமே கேட்ச் பண்ணிக்கிற மாதிரி இருக்குன்னு தோணுது. நன்றிங்க சகோதரர். உங்களோட பணி மேலும் மேலும் தொடரணும். இந்த மாதிரி பயிற்சிகள் மகரிஷியும் சொல்லுவாங்க, கேட்டு விட்டா மட்டும் போதாது, அது வாழ்வியல்ல கடைபிடிச்சு அன்றாட பயிற்சியா இருக்கணும் அப்படிம்பாங்க. உங்களோடது அன்றாட வாழ்வியல்ல அப்படிதான் இருக்கு. இந்த மாதிரி இருக்கிறது சொல்றதுதான் அனைவருக்கும் ரீச் ஆகும். தொடர்ந்து பயணிங்க இதே வழிமுறைகள்ல. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நன்றிங்க. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. சரவணன் கண்ணா வணக்கம், நீங்க பேசலாம். வணக்கம். சரித்திரம் படைப்போம் தளத்தில் உள்ள அனைவருக்கும் வணக்கம். அசோக் மணி அவர்களுக்கு நன்றி. ஒவ்வொரு புத்தகமும் ஒவ்வொரு மெசேஜை கொண்டு வந்துட்டே இருக்குது. அது மாதிரி இன்றைக்கி அனாலிட்டிக்கல் திங்கிங்கிற விஷயத்த சொல்லியிருந்தீங்க. நிறைய டேக்அவே இருந்தது. இதில் அந்த பயாஸுங்கிற விஷயத்த சொல்லியிருந்தீங்க இல்லையா? பயாஸ் நிறைய டிசிஷன் நம்ம பயாஸாக தான் எடுக்கிறோம். அதை எடுக்கிறோமா அப்படிங்கிறத நம்ம நிப்பாட்டி வச்சு பார்த்து யோசிக்கிறது தான் கொஞ்சம் ஒரு விழிப்புணர்வாக இருக்கும். பயாஸுங்கிறதே ஒரு எமோஷனல் கனெக்ஷன் ஒன்று இருக்கும், இல்லைன்னா எக்ஸ்பீரியன்ஸ்டு கனெக்ஷன் ஒன்று இருக்கும். இந்த பயாஸாக நம்ம முடிவு எடுக்கிறதுக்கு அதில் எமோஷனல் பாண்டிங் இருக்கும், இல்லைன்னா நம்மளுடைய அனுபவம் அதில் அதிகமாக இருக்குங்கிற ஒரு ஓவர் கான்ஃபிடென்ஸ் இருக்கும். இந்த ரெண்டுமே பயாஸாக முடிவு எடுக்கிறதுக்கு ஒரு பாயிண்ட்ஸாக எப்போதுமே அமையும். அது அதை நிப்பாட்டி ஓப்பன் மைண்டடாக நம்ம இந்த முடிவை எடுக்கணும் அப்படின்னு சொன்னது. அதுக்கு அடுத்த பாயிண்ட்டாக ஓப்பன் மைண்டடாக எடுக்கிறதுக்கு என்ன ரீசன் வேணும் அப்படின்னா, அது ஆப்போசிட் வேல்யூவாக இருந்தால் நம்ம எப்படி அதை ஃபேஸ் பண்ண போகிறோம், அந்த ஆப்போசிட் வேல்யூஸ் நம்மளுடைய ரெகுலர் லைஃப்பை எப்படியெல்லாம் மாற்றும், இதுக்கெல்லாம் ஒரு பாயிண்ட்ஸ் போட்டு நீங்கள் லிஸ்ட் பண்ணோம்னா அதை நம்ம பேலன்ஸ் பண்ண முடியுமா, வித்தின் த ரேஞ்சுக்குள்ளே இருந்ததுன்னா ஓகே. இல்லைன்னா நம்ம அதை எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணணும், இல்லை அந்த ஐடியாவை ட்ராப் பண்ணணும். இது 2 தான் இருக்கும் இல்லையா? இதெல்லாம் அழகாக அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் உங்களுக்கு நீங்கள் சொன்னதில் புரிஞ்சுட்டேன்னா
எல்லா எல்லா திட்டமும் நம்ம போட்ட திட்டம் மாதிரி நடக்காதுங்கிறது ஒரு பக்கம் இருக்கும். நம்ம திட்டங்கள் போட்டுட்டே இருப்போம். அந்த திட்டத்தின்படி எல்லாமே நடக்காது. ஸோ அந்தந்த இடத்துல ரிவ்யூ பண்ணி எவ்ரி 3 மந்த்ஸோ எவ்ரி டிசிஷனில் அது எங்கேயாவது ரோடை விட்டு கீழே இறங்குதா வண்டிங்கிறத பார்த்துட்டு நம்ம திருப்பியும் நம்ம டிசிஷன் எடுக்கிறதுக்கு நம்ம தயாராக இருக்கணும். அதுதான் வந்து இந்த புக்ஸ் எல்லாம் நமக்கு சொல்லித் தருது. எப்போதும் இந்த மாதிரி நீங்கள் ஏற்கனவே சொன்ன அந்த சரௌண்டிங் பை இடியட்ஸ் இருக்கு இல்லையா, அது உங்க நித்யாதேவி அழகாக சொன்னாங்க. அதை 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 ரிமைண்ட் பண்ணி சொல்கிறதே இன்னொரு விஷயம். நமக்கு அந்த அனுபவத்தை நம்ம எடுத்துக்கலாம். இதோட மனிதர்களையும் சேர்த்து நம்ம வந்து நம்ம முடிவுகளுக்கு பயன்படுத்தும் போது நிறைய இடங்களில் வந்து கரெக்டான முடிவு போயிட்டு தான் இருக்கும். ஆனால் நம்மளையும் மீறி சில நேரங்களில் ஆப்போசிட் வேல்யூ வந்துகிட்டே இருக்கும். அதை அப்பப்போ நம்ம ரீவேல்யூ பண்ணி டீகோட் பண்ணி பண்ணுறதுல இந்த புக்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்பாக இருக்குது. அதனால் அந்த திட்டம் அது கவர் பண்ண முடியாதுங்கிற ஒரு விஷயத்தை வச்சுட்டு அடுத்து நமக்கு வந்து அதை கரெக்ட் பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். ஃபேமிலியில் என்ன தான் நம்ம வந்து புக்கு படித்தாலும் நமக்கு வந்து இயற்கையான ஒரு குணம் இருக்கும். நம்மளுடைய அனுபவமும் நம்ம எடுத்துக்கிற தன்மையும் நம்ம புரிஞ்சுக்கிற விதமும் ஒரு ஒரு நமக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கணும் இந்த வயசில். அதை தெரிஞ்சுக்கிட்டு இந்த புத்தகத்தை வந்து நம்ம புரிஞ்சுக்கும் போது எந்த அளவு அனுபவம் வந்து அதை வரும் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டு ப்ராக்டிக்கலுக்குள்ளே இறங்கும் போது தான் நமக்கு இன்னுமே வந்து அதோட அந்த சாரம் வந்து ஃபுல்லாக இறங்கும் அப்படின்னு நான் நினைப்பேன். இல்லைன்னா நமக்கு நம்மளுடைய மைனஸ் என்னென்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். மைனஸ் என்ன, நம்ம ப்ளஸ் என்னென்னு தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியமே இல்லை. அது வந்து அது ப்ராக்ரஸ் சொல்லிடும். மைனஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சிருந்தோன்னா அப்போ அந்த மைனஸை பேஸ் பண்ணி நம்ம வெளியிலேருந்து எடுக்கிற ப்ளஸ் பாயிண்ட்டுக்கு இது டேலி ஆகுதா, இதுக்கு ஆப்போசிட்டாக வந்து இது கனெக்ஷன் இருக்குமா, இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோன்னா நம்மளுடைய மைனஸை இந்த இந்த வெளியிலேருந்து வர்ற இன்புட்ஸ்னால நம்மளால் மாற்றிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு தோணுச்சு. நிறைய இன்னைக்கு ஃபேமிலி இதை பசங்களை பற்றி சொன்னீங்க. அவங்க ஸ்டடீஸ் எல்லாருக்குமே அந்த அனுபவம் இருக்கும். ஏன்னா நம்ம 2 விஷயத்த குடும்பத்தில் காட்டுவோம். வெளியில் காட்ட முடியாத ஒன்று கோபம், இன்னொன்று சலிப்பு. இது வெளியில் எங்கேயுமே காட்ட முடியாது. ஏன் காட்ட முடியாதுன்னா அங்கே இருக்கும். நம்ம அங்கே சேவ் பண்ணி வச்சுட்டே வருவோம். எல்லா இடத்துலையும் அந்த சலிப்பும் கோபமும் இருக்கும். ஆனால் ரியாக்ட் பண்ண மாட்டோம். சேவ் பண்ணி வச்சுட்டு வருவோம். அதெல்லாம் எங்கே கொண்டு போய் டஸ்ட்பின் மாதிரி கொட்டுவோன்னா குடும்பத்தில் தான் கொட்டுவோம். ஸோ அதை வந்து மாற்றிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அதில் இந்த விஷயமெல்லாம் நமக்குள்ளே இன்பில்ட் ஆகிட்டே போயிட்டுருக்கும். ஸோ இந்த நீங்கள் சொன்னீங்க இல்லையா, பையனோட எஜுகேஷனில் இது எல்லாருக்குமே வரக்கூடிய ஒரு விஷயம். இதெல்லாம் என்ன காரணம்னா வெளியில் இருக்கிற பிரச்சனைகளை நம்ம எடுத்து வச்சு அந்த சலிப்பை இங்கே காட்டுறது, இல்லை இன்ட்ரெஸ்ட்டை காட்ட முடியாமல் இருக்கிறது, இந்த மாதிரி ஒரு இதாக இருக்கும். இதே இது வெளியில் ஒரு பாஸோட பையன்கிட்ட பேசும்போது நம்ம வந்து ரொம்ப அழகாக பேசுவோம், ரொம்ப நாலேஜாக அவனுக்கு கொஸ்டின் கேட்போம், இதெல்லாம் பண்ணுவோம். ஆனால் நம்ம வீட்டில் வரும்போது நம்ம கேட்க மாட்டோம். நம்ம வீட்டுக்குன்னு வரும்போது நம்ம வேறு மாதிரி இருக்கும். பாராட்டுகளை பூரா நம்ம வெளியில் தான் வாங்குறதுக்கு தயாராக இருப்போம். ஆனால் வீட்டில் பாராட்டு கிடைக்குமா அப்படின்னா கிடைக்காதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பாராட்டுற செயலே செய்கிறதில்ல. இது வந்து ஒரு காமன் ஃபேக்டரு. என் உள்பட நான் சொல்கிறேன். ஸோ இதை தான் வந்து கொஞ்சம் மாற்றிக்கணும். இதை தான் நம்ம இந்த தளம் வந்து டெய்லி சொல்லித்தருது ஒவ்வொரு விஷயமா அப்படின்னு எனக்கு தோணும். ஸோ வாய்ப்புக்கு நன்றி. அதிகமாக பேசியிருந்தால் பொறுத்து கொள்ளவும். நன்றி. உங்களுடைய கருத்துக்களுக்கும் புத்தக விமர்சனத்துக்கும் நன்றி. நன்றிங்க சரவணன் கண்ணா. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் நன்றி. விந்தியா கௌரி அம்மா இருக்கீங்களா? வேற யாருக்காவது பேசுங்கம்மா. அனைவருக்கும் வணக்கம். அசோக்மணி ஐயா உரை சிறப்பாக இருந்தது. நுண் சிந்தனை திறன். நம்ம ஒரு செயலை செய்கிறதுக்கு முன்னாடி அது தொடர்பான சிந்தனை இருக்கணும். நேர்மறையான சிந்தனை இருக்கணும், எதிர்மறையான சிந்தனை இருக்கணும். ஐயா சொன்ன மாதிரி நுண் சிந்தனையும் இருக்கணும். அப்போ தான் அந்த செயலை சிறப்பாக செய்ய முடியும். நம்மளுக்கு பிடித்தது பிடிக்காதது, நமக்கு எது தெரியும் தெரியாது, என்ன திறமை இருக்குது, எல்லாத்தையும் அறிந்தும் பிறரை உருவாக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு அது சாத்தியமா, அவங்களுக்கு விருப்பம் இருக்கா, அது குழந்தையாகட்டும் இல்லை மாணவராகட்டும் பெரியவர்களாகட்டும், எல்லாத்தையுமே நம்ம சிந்தனை செய்து தான் இந்த செயலில் ஈடுபடணும்.
மிக சிறப்பாக இருக்கும் அப்படின்னு முடிவு பண்ணனா நாம் அதை செயல்படலாம். ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி திருப்ப 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 நம்ம சிந்திச்சு பார்க்கணும். மேலோட்டமாக சிந்திக்காமல் யதார்த்தமாக கூட பார்க்காம ரொம்ப நுட்பமாக பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய செயல் அருமையாக இருக்கும், எல்லாருக்கும் பயனுடையதாக இருக்கும். ஐயாவோட உரையிலிருந்து இதை நான் உணர்ந்து கொண்டேன். ஐயா, உங்களுக்கு பாராட்டுக்கள், நன்றிகள். நன்றிகள் ஐயா. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றிங்கம்மா. அருள் செவியர் சார், வணக்கம், நீங்க பேசலாம். வணக்கம். வணக்கம், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அசோக் மணி அவர்கள் இன்று அருமையா சிறப்பா இருந்தது. அவருடைய நுண் சிந்தனை திறன்கிற ஒரு அருமையான ஒரு புத்தகத்தை அருமையா சொன்னாரு, சிறப்பா இருந்தது. அவர் சொல்ல சொல்ல எனக்கு எங்க ஆபீஸ்ல அவுட்டோர் ட்ரைனிங் சொல்லி கூட்டி போனாங்க. எனக்கு அது நல்லா ஞாபகம் இருக்கு, இது ஒரு 10 வருஷத்துக்கு மேல இருக்கும். அங்க எப்படி பாத்தீங்கன்னா ஒரு 10 மீட்டர் அந்த டிஸ்டன்ஸ் இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கேல் மாதிரி ஒரு ஸ்கேல் அளவுக்கு ஒரு எனக்கு என்கிட்ட ஒரு ஸ்கேல் இருக்கும், எனக்கு கம்பெனியா இருக்கிற இன்னொரு பையன்கிட்ட ஒரு ஸ்கேல் இருக்கும். அந்த ஸ்கேல்ல ஒரு ஒரு குண்டு, கோழி குண்டு மாதிரி ஒரு சின்ன குண்டு, அந்த அந்த ஸ்கேல்ல அந்த கோழி குண்டு அப்படியே கீழே விழுகாம கொண்டு ஆஹ் அந்த இன்னொரு பையன் அவன் ஸ்கேல்ல அதை வாங்குற மாதிரி இருக்கும். அப்புறம் திரும்ப நான் அந்த பக்கம் போயிட்டு திரும்ப அவன்கிட்ட இருந்து நான் வாங்குற மாதிரி இருக்கும். அப்படியே மாறி மாறி போயிட்டே இருக்கணும். அந்த குண்டு மட்டும் உழவே கூடாது. அந்த ஒரு 10 மீட்டர் போகணும். அப்போ அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜியா நம்ம யோசிப்போம். எனக்கு அப்படி சப்போஸ் விழுந்துருச்சுன்னா திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து வரணும், அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதை உழவும் கூடாது, கரெக்டா கொண்டு போகணும். ஸ்ட்ராட்டஜி அப்ப எப்படி எல்லாம் மாத்தலாம் அப்படிங்கிற ஒரு டெசிஷன் வந்துடும். அது 2-3 தடவை தோல்வி அடைஞ்சு அப்புறம் ஒரு ஸ்டேஜ்ல இதுதான் கரெக்ட், ஓ இப்படித்தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு டிசிஷன் எடுப்போம். ஸோ அந்த டிசிஷன்ல கரெக்டா கொண்டு போய் அந்த 10 மீட்டர் போய் ரீச் ஆயிடும். ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு அந்த ஞாபகம் தான் வந்தது அவரு சொல்லும்போது. ஸோ எந்த ஒரு விஷயத்தையும் செஞ்சாம ஒரே மாதிரி செய்யாம அதை வேற மாதிரி யோசித்து எப்படி எப்படிலாம் அது பண்ணணும், பிளான் ஏ, பிளான் பி, பிளான் சிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு அந்த ஒரு நமக்கு தேவை அந்த இலக்கை போய் அடையணும், அவ்வளவுதான். அதுக்கு என்னென்ன மாதிரிலாம் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணணும், எப்படி எப்படிலாம் யூஸ் பண்ணணும், எது நமக்கு கரெக்டான டிசிஷன் போய் பார்த்தா தான் தெரியும் நமக்கு. ஒருத்தவங்க சொன்னாங்க இந்த வழியில போகாத அப்படின்னா அந்த அனுபவம் நமக்கு தெரியாது. ஒருத்தவங்க அனுபவப்பட்டு சொல்றாங்க இந்த வழியில போகாத அப்படின்ட்டு, அந்த வழி எப்படி இருக்குன்னு நமக்கு அந்த அனுபவம் நமக்கு இல்ல, இன்னொருத்தருடைய அனுபவத்தை தான் நம்ம கேட்கிறோம். ஸோ அந்த அனுபவம் நம்மளும் பார்த்துட்டு ஒருவேளை நமக்கு அது ஒர்க் அவுட் ஆகலாம், அது எப்படி வேணாலும் இருக்கலாம். ஸோ அதை நம்ம போய் பார்த்து ஒரு 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 ரிஸ்க் அந்த இடத்துல நம்ம எடுக்கிற அந்த ஒரு இது இருக்கணும். ஸோ ரிஸ்க் எடுத்துட்டு அந்த இது ஒருவேளை நமக்கு அது சாதகமா அமைஞ்சிருச்சுன்னா அது நம்ம அதை நம்ம அந்த வெற்றி நம்ம அடையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அந்த மாதிரி இதுதான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் அவருடைய உரையில. சிறப்பா இருந்தது அசோக். ஏன்னா அவருடைய புத்தக பேரும் ஒரு 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 உணர்வை தூண்டும், ஒரு நல்லா ஒரு யோசிக்க வைக்கும், ஒரு சிந்திக்க வைக்கிற மாதிரி தான் இருக்கும் ஒவ்வொரு புத்தகமும் அவர் கொண்டு வர ஒவ்வொரு புத்தகமும். இன்று சிறப்பா இருந்தது. அசோக் மணி அவர்களுக்கு வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். வாய்ப்புக்கு நன்றி. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. வேறு யாருக்காவது கருத்துக்கள் இருந்தா பகிரலாம். நன்றி அனைவருக்கும். அசோக் மணி, உங்கள் ஏற்புரைக்கான நேரம். உங்கள் நிறைவு கருத்துக்கள் பகிர்ந்துக்கலாம். ஹலோ, கேக்குதுங்களா? கேக்குதுங்க அசோக். ஓகே. என்னன்னா நான் 2 பேருக்கு சரவணன் சார், நீங்க பேசும்போது நாங்க சீரியஸ்லி நிறைய சிரிச்சுக்கிட்டே தான் இருந்தேன். ஏன்னா இது என்னோட வீட்டில் நடக்கிற ஒரு பெரிய டிஸ்கஷன். இது எப்பயுமே நான் வீட்டில் பேச ஆரம்பிச்சாலே என்ன ஓட்டுவாங்க. ஓப்பனாக சொல்கிறேன் எல்லாருக்கிட்டையும், மோட்டிவேஷன் ஸ்பீக்கர் எங்ககிட்ட இதெல்லாம் வச்சுக்காத அப்படி இப்படின்னு ஓட்டுவாங்க. பட் எனக்கும் தோணும், நம்ம இருந்துட்டு ஒரு விஷயம் பண்ணுறோம், ஸோ அது வெளியில் 4 பேர்கிட்ட சொல்கிறேன்னா முதல்ல அந்த சேஞ்ச் வீட்டில் இருந்தானே வரணும் அப்படின்ட்டு நான் கொஞ்சம் மெனக்கெடுவேன் சார், சீரியஸாக சொல்லணும்னா. பட் எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்னு தெரியல. மேபி நான் அவங்க கூடவே இன்னைக்கு வீட்டில் இல்லை, வெளில இருக்கேன், இருந்தால் அவங்க ஒன்று சிரிச்சிருப்பாங்க. ஸோ நான் அவங்க கூடவே இருக்கிறதுனால அப்பா தானே, ஒய்ஃப் நம்ம ஹஸ்பண்ட் தானே அப்படின்னு பார்க்குறாங்கன்னு தோணுது.
பட் டெஃபினெட்லி எனக்கும் அந்த மைண்டில் தாட் இருந்துக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் நீ பேசுகிற, பையன் இப்படி இருக்கான், ஒய்ஃப் எங்கே சேஞ்ச் ஆகணும், அப்படி ஆப்வியஸ்லி எல்லார் மாதிரியும் நம்மளும் சேஞ்ச் ஆகணும்ல, அந்த மாதிரி எல்லாருக்கிட்டையும் சேஞ்ச் இருக்கும். நம்ம இதெல்லாம் அட்ரஸ் பண்ணுறோமான்ற கொஸ்டின் எனக்கு அடிக்கடிக்கு வந்துகிட்டு இருக்கும். ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், பட் டெஃபினெட்லி சக்ஸஸ் ஆகல. பட் அந்த ஜேர்னி என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன் சார் சீரியஸ்லி. பட் நீங்கள் சொன்ன பாயிண்ட் 100க்கு 100 கரெக்டு. இதை பற்றி நிறைய பேசியிருக்கோம் நாங்கள் வீட்டில். ஸோ வீட்டில் கொஞ்சம் பாண்டிங்காகவும் இருப்போம், அதனால நிறைய பேசுவோம் இதை பற்றிலாம். என் பொண்ணெல்லாம் இந்த மாதிரி நான் கிளப் ஹவுஸில் பேச போகிறேன்னா, என்ன டாடி மோட்டிவேஷனல் ஸ்பீக்கா, அந்த அளவுக்கு தான் இருக்கும். ஓகே, எனிவே கம்மிங் பேக் டு உங்களோட இதுக்கு, டெஃபினெட்லி இந்த பையன் விஷயம் இன்னைக்கு நான் உங்ககிட்ட இருந்து கற்றுக்கிட்ட விஷயம் என்னன்னா சலிப்பு. ஸோ மேபி அது ஒரு காரணமாக இருக்கும் தான் தோணுது எனக்கும் இன்னைக்கு. ஸோ லேக் ஆஃப் அட்டென்ஷன் ஸ்பேன்னு நான் நினச்சிருக்கேன். பட் மேபி சலிப்பாக கூட இருக்கலாம். அந்த ஒரு கேஷுவல்னஸ், அவங்களுக்கு எங்கிட்ட இருக்கிற அதே கேஷுவல்னஸ், அப்பா தானே அப்படின்னு அவன் பார்க்குறான், நான் பையன் தானே பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு கேஷுவலாக இருக்கணும்னு தெரியல. பட் எனிவே அதுவும் கொஞ்சம் பார்க்குறேன் சார். பட் உண்மையிலே நீங்கள் சொன்னது நல்லா இருந்தது, என்ஜாய் பண்ணேன் சார், தேங்க்யூ. அப்புறம் ஒரு மேடம் இருந்துட்டு இன்னைக்கு ரிக்வெஸ்ட் கேட்டிருந்தாங்க, நீங்கள் இந்த உங்களை பற்றி மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுறீங்களே, ஏன் வெளியில் ஒரு ஸ்கூலில் கரெக்டாக சொல்லி தராங்களா இல்லையா, ஏன் இதெல்லாம் அவங்க சொல்லலை, ஏன் நீங்கள் அதை பற்றிலாம் பேசலைங்கிற மாதிரி அந்த கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன். ஆக்சுவலி நான் அகைன் என் பையனை எனக்கு கரெக்ட் பண்ண முடியுமோ, ஒய்ஃபு குழந்தைங்க கரெக்ட் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. அதாவது நான் நினைக்கிற மாதிரி அவங்கள கொண்டு வர முடியுமான்னு தெரியாது. அட்லீஸ்ட் நான் நினைக்கிற மாதிரி கொண்டு போகணும் அப்படிங்கிறதுல ரொம்ப ஒரு தெளிவாக ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கிற ஒரு ஆள்னு சொல்லலாம். ஸோ அதனால் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நான் இருந்துட்டு என்னோட கண்ட்ரோல் என்னென்ன இருக்குது அப்படின்னு லிஸ்ட் அவுட் பண்ணிவிட்டு அதை தான் நான் ஆக்ஷன் பண்ண பார்க்கணும். இப்போ எனக்கு இதே டவுட் இருந்தது, ஏன்னா இன்னைக்கு ஸ்கூலில் ஃபீஸ்லாம் நிறைய அதிகமாகிடுச்சு. பட் ஸ்டில் இவனா படிக்க முடியல. நான்லாம் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன். இருந்தாலும் கவர்மெண்ட் ஸ்கூல்லாம் தப்புன்னு சொல்லலை, அது ஒரு பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லாத ஒரு ஸ்கூலில் படித்தா கூட நம்மளால் ஓரளவுக்கு படிக்க முடிஞ்சது. இந்த குழந்தைங்களால ஏன் முடியல, மேபி டீச்சர் சரியில்லையோன்லாம் தோணும். பட் அது நம்ம கண்ட்ரோல் இல்லைன்றதுக்காக ஸ்கூலும் மாற்ற முடியாது மேடம் என்னால். அதனால் என் கண்ட்ரோல் என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி தான் நான் எல்லா விஷயத்தையும் அணுகுவேன். பட் நீங்கள் சொன்ன பாயிண்ட்டும் கரெக்டு, நான் அதையும் திங்க் பண்ணணும். ஏன்னா சில சப்ஜெக்ட்லாம் நல்லா தான் படிக்கிறான், அவன் ரொம்ப ஆக்டிவான பையன்தான், என்ன சொல்லி கொடுத்தாலும் பிடிச்சிப்பான். எனக்கு இருக்கிற ஒரே ப்ராப்ளம், நான் சொல்லி கொடுத்தா அவன் புரிஞ்சுக்கிறான், ஆனால் நான் சொல்லி கொடுக்க மாட்டேங்கிறேன். அதனால் தப்பு என் மேலே தான் இருக்குன்ற மாதிரி அதை ஹேண்டில் பண்ணுச்சு மேடம். பட் நீங்கள் சொல்கிற பாயிண்ட்ஸும் கன்சிடர் பண்ணணும், டவுட்டே கிடையாது. ஸோ தேங்க்ஸ். இந்த புக்கு இருந்துட்டு நிறைய பேருக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்திருக்கும், ஏன்னா ஓப்பனாக சொன்னால் எனக்கே கஷ்டமாக தான் இருந்தது. அதுக்கு காரணம் நான் சரியாக கம்ப்ளீட்டாக ஒன்றும் இந்த புக்கை படிக்காத கூட இருக்கலாம். ஸோ மேபி கொஞ்ச நாள் கழிச்சுட்டு இன்னும் படித்து வேற ஒரு பெட்டர் பர்ஸ்பெக்டிவ் கிடைச்சதுன்னா அதையும் எனக்கு வாய்ப்பு கிடைத்தா நான் ஷேர் பண்ணிக்கிறேன் மேடம். தேங்க்யூ ஆர் பிரதர் சார். பதிலு எங்க கேள்விக்கு பதில் சொன்னதுக்கு நன்றிங்க. ஏன்னா குழந்தைக்கு என்ன தேவை இருக்குன்னு நம்ம பார்க்க வேண்டி இருக்கும்ல. குழந்தைக்கு அது வரலாம், நாம ஒரு ஆங்கிள் இன்ஜினியர் ஆகணும், சயின்டிஸ்ட், ஏதாவது ஒரு குறிக்கோள் வச்சிருப்போம். அதுல அந்த குழந்தை ஃபிட் ஆகணும் இல்ல. நம்ம ஆசைகளை திணிக்க முடியாதுங்கிறதும் என்னோட இதுங்க. அதனாலதான் இதை சொன்னேன். ஏன்னா எனக்கு வராது, என் பொண்ணுக்கு வந்தது. எனக்கு இசைங்கிறது வரவே வராது இப்ப வரைக்கும். ஆனா என் பொண்ணுக்கு வந்தது, அதனால நான் மெனக்கெட்டேன். அது ஃப்ரூட் ஆகி பிஹேவியரும் இதாச்சுன்றதுனால இந்த இடத்துல வச்சேங்க. இதே மாதிரி ஒரு பேரண்ட்டுக்கும் ஒரு சேலஞ்ச் இருக்கும்ல, அதனாலதான். நன்றிங்க. நன்றிங்க அசோக்மணி, நன்றிங்க கலைச்செல்வி. அன்பு சார் வணக்கம், நீங்க பேசலாம். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு அசோக்மணி சாரினுடைய அந்த கிரிட்டிக்கல் அனலிட்டிக்கல் திங்கிங் புக் ரிவ்யூ ரொம்ப அருமையாக இருந்தது. நிறைய பாயிண்ட்ஸு நம்ம எப்பவுமே ஒரு ஏதாவது ப்ராப்ளம்னா ஒரு 2-3 முடிவு தான் தோணும். அதில் டக்குன்னு எது ஒரு நம்மளுக்கு ஈஸியோ நம்ம அதை அமல்படுத்திகிட்டே போயினே இருப்போம். அதில் மேபி சக்ஸஸும் வரும், சில நேரத்தில் ப்ராப்ளமும் அதிகமாகும் சில நேரத்தில். ஸோ இந்த மாதிரி நிறைய பல ஆங்கிளில் ப்ராப்ளத்தை அனலைஸ் பண்ணி நம்ம எடுக்கிற முடிவே கூட நம்ம அனலைஸ் பண்ணணும்ன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் சொன்னார். நானும் சில நேரத்தில் சின்ன ரிஸ்க்லாம் லைஃப்பில் எடுப்பேன். ஸோ டிரைவிங்கில் போகிறப்போ கூட 2 வீலரில் 2 பஸ்ஸுக்கு நடுவில் 2 காருக்கு நடுவில் அந்த வண்டி போகிற கேப்பில் இருந்தாலும் சரி, அதில் ஒரு சும்மா த்ரில்லிங் மாதிரி இப்போ வண்டி கொஞ்சம் அப்படியே ஃபாஸ்ட்டாக அப்படியே போயிட்டு அதில் ஒரு இது இருக்குது. பட் கண்ட்ரோலாக சேஃப்டியாக தான் போகிறேன். ஸோ அந்த மாதிரி சின்ன ரிஸ்க்லாம் லைஃப்பில் எடுத்தோம்னா
நம்மளால் எது முடியும், நம்மளுடைய ப்ளஸ் மைனஸு நம்மளை அனலைஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு எந்த விஷயங்கள் நல்லா வருமோ அதில் இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணுவோம், நேரங்காலம் பார்க்காம. ஸோ அதை மற்றவங்க சொல்லி எதாவது கடைக்கு போகிறது சில இது மாதிரி மற்ற விஷயங்களை சொன்னோம்னா இப்படியே சலிச்சுன்னு எதுக்கு சொல்கிறாங்க, வேலை வாங்குறாங்க, அது பண்ண இது பண்ண சில நேரத்தில் அழுப்பு தட்டும். இந்த மாதிரி நம்ம ஈவினிங்கில் எனக்கே வந்து ஆஃபீஸில் டயர்டாக இருக்கும், அந்த மாதிரி நம்ம மைண்ட் செட்டு தான் எல்லாமே. ஸோ அதை வந்து நம்ம ரிலீஸ் பண்ணிக்கணும். நம்ம நினச்சோம்னா ஃபோக்கஸ்டாக இருந்தோம்னா கொஞ்சம் டைம் எடுத்து ரெஸ்ட் எடுத்துட்டு பண்ணோம்னா நிறைய விஷயங்கள் நல்ல டெக்னிக்கல் பாயிண்டோட ஓப்பன் மைண்டு அவேர்னஸோட நிறைய விஷயங்கள் பண்ணணும்னு அருமையான கருத்துக்களை சொன்னார். வாழ்த்துக்கள், நன்றி. இது மாதிரி அடிக்கடி வந்து நீங்கள் புக் ரிவ்யூ பண்ணணும்னு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. டாக்டர் யாத்ரா, வணக்கம். நீங்க பேசலாம். ஆக்சுவலா இப்பதான் அந்த டாபிக் எனக்கு பெருசா ஒன்றும் தெரியல. தட்ஸ் வை. நன்றி. நீங்க முதல் முறையாக வந்திருக்கேன்றீங்க. நம்ம தளம் தினமும் சரித்திரம் படைப்போம் தளம் தினமும் காலையில 6 மணிக்கு தொடங்குவோம். தினமும் ஒவ்வொரு தலைப்புல நம்ம ஒரு சிறப்புரை கொடுப்பாங்க. அந்த வகையில இன்றைக்கு நுண் சிந்தனை திறன் கிரிட்டிக்கல் திங்கிங் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை அசோக் மணி அவர்கள் படிச்சுட்டு அந்த புத்தகத்துல இருந்து சில கருத்துக்கள் இன்னைக்கு பகிர்ந்துக்கிட்டார். அதை தொடர்ந்து மத்தவங்க எல்லாம் அவங்களுடைய பின்னூட்டத்தை கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்க இன்னைக்கு வருகை தந்ததற்கு நன்றி. கிரிட்டிக்கல் திங்கிங் அப்படிங்கிறது வந்து ஆக்சுவலா வந்து அது புக்காங்க, அது வந்து புக் புத்தகத்துல இருந்து தான் அவர் படித்த புத்தகத்துல இருந்து அவருடைய கருத்துக்கள் பகிர்ந்துட்டு இருக்காரு. ஓகே ஓகே ஓகே, ஃபைன் ஃபைன். ஸோ அந்த புக்கை வந்து ஆக்சுவலா இங்க எல்லாமே ரீட் பண்ணிப்பாங்களா அந்த புக்? இல்ல, அவர் அசோக் மணி மட்டும் படிச்சுட்டு வந்து அவருடைய கருத்துக்களை பகிர்ந்திருக்கார். ஓகே. கிரிட்டிக்கல் திங்கிங் வந்து அது வந்து லைக் என்ன மாதிரியான, லைக் ஐ டோன்ட் நோ, அது என்ன மாதிரியான இதுல இவங்க சொல்றாங்க, என்ன மாதிரியான புரிதல் அப்படின்னு ஒண்ணு தெரியணும்ல. ஸோ அதனாலதான் நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். கொஞ்சம் கொஞ்சம் கேட்டேன், அப்புறம் கொஞ்சம் ஒரு கால் வந்துட்டு அப்படியே வெளில போயிட்டேன். That's it. மிக்க நன்றி. ஏன்னா அவரோட சிறப்புரை அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 50 நிமிடங்கள் கொடுத்திருக்காரு. அதனால நிச்சயமா நீங்க ரீப்ளே கேளுங்க. சரித்திரம் படைப்போம் தளத்தை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ரீப்ளே கேட்டீங்கன்னா இன்னும் தெளிவாக நீங்க இன்னும் நிறைய கருத்துக்கள் புரிஞ்சுக்கலாம். நிச்சயமா நாளை காலையில 6 மணிக்கு மீண்டும் இணைஞ்சுக்கோங்க. மிக்க நன்றி. வேறு யாருக்காவது கருத்துக்கள் இருந்தா பகிரலாம். சரவணன் கண்ணா. வணக்கம் வணக்கம். அசோக் மணி, நன்றி. ஏன்னா இது வந்து என்னோட அனுபவம் தான். அந்த கலி கலி சிம்சம் சொல்லுவோம்ல, வீட்டுக்கு வீடு வாசப்படி அப்படிங்கிற ஒரு விஷயத்துல என்னோட அனுபவத்தை தான் நான் சொன்னேன். அது யாருக்காவது பயன்படும் அப்படிங்கிறது தான். குறிப்பாக சொல்லணும்னா நமக்கு சில முடிவுகள் இருக்கும், நம்ம ஆப்போசிட் பர்சன் வந்து அதுக்கு ஒத்து போகாத மாதிரி இருக்கும் இல்லையா? அப்போ என்ன, அதுக்கு ஒரு சின்ன உதாரணம். மேரேஜ் ஆன புதுசில் எங்கேயாவது வெளியில் போய் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வரும்போது கரெக்டாக வீட்டுக்கு வந்தோடனே கொத்தமல்லி வாங்கலையா, மாவு வாங்கலையா அப்படின்னு சொல்லுவாப்புல. இது தொடர்ச்சியாக நடந்துகிட்டே இருக்கும். அப்புறம் என்னடா அது வந்ததுக்கப்புறம் இது வாங்கலையா அது வாங்கலையா, முன்னாடி லிஸ்ட் எழுதி கொடுக்க வேண்டியதானேன்னு சொல்லுவோம். அப்போது யோசிச்சு பார்த்தேன், சரி இது நம்ம தப்பும் இருக்குது. நம்ம கிளம்புறதுக்கு முன்னாடி அங்கேயே திருப்பியும் ஒரு ஃபோனை போட்டு வேற என்ன இருக்குது, அது வேணுமா இது வேணுமான்னு கேட்டுட்டா அது ஒரு பிரச்சனையாகவே இருக்காது இல்லையா? அப்போது நம்ம கூட பயணிக்கிறவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற வேண்டிய இடமும் ஒரு இடத்துலையும் இருக்கும். இந்த சலிப்போட பாயிண்ட்ல வந்து லேர்னிங் ஸ்டார்ட் ஆகும். அந்த நம்ம மாற்றிக்கிற இடம் அதுதான் இன்னைக்கு நான் டேக்கவே எடுத்துக்கிட்டது. எப்போவுமே ஒவ்வொரு விஷயத்துலையும் நம்ம ஒரு டேக்கவே இருக்கும் இல்லையா? அது மாதிரி மாற்ற முடியாததை மாற்றுறது முயற்சி பண்ணாம சில நேரத்தில் நாம நம்மளை மாத்திக்கிறதுக்கு அது ஒரு 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 மையப்புள்ளியா இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லணும்னு நினைச்சேன். நன்றி அசோக் மணி. மேடம் சாரி, நானும் ஒரே ஒரு இது சார், நீங்களாவது ஃபோன் பண்ணல. சாரி நிறைய குடும்ப கதையை பேசுறதுக்கு, பட் சரவணன் சாரோட தாட்ஸ் எனக்கு பிடிச்சிருக்கு. ஃபோன் பண்ணலான்னு சொல்றீங்க, நான்லாம் கேட்டுக்கு வந்து ஃபோன் பண்ணுவேன் ஏதாவது வாங்கணுமான்ட்டு. இல்லை இல்லை எல்லாம் முடிஞ்சிருச்சு வாங்கணும் வாங்க. வீட்டில் போய் சோஃபாவில் உட்காந்து அடுத்த 5 நிமிஷம் அவங்க கேட்குற கொஸ்டின் நிறைய நாள் என்னன்னு தெரியுங்களா, கீழே கடை திறந்துருக்கா அப்படின்னா வேற ஏதோ மறந்துட்டாங்கன்னு அர்த்தம். ஸோ ஜாலியாக இருக்கும் சார் அது. பட் நம்ம அவங்கள அக்செப்ட் பண்ணிக்கிறோம்ல, இதான் நம்ம லைஃப், இவங்க இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தான் சக்ஸஸ்ன்ற மாதிரி நினைக்கிறேன். தேங்க்யூ சார். நன்றி. இந்த கொத்தமல்லி கருவேப்பிலை வாங்குற பிரச்சனை எல்லாரும் வீட்லயும் இருக்கும்.
சில சமயம் 1 வாங்கிட்டு வர சொன்னா 4 வாங்கிட்டு வராங்க, 4 வாங்கிட்டு வர சொன்னா 1 வாங்கிட்டு வர சொன்னாங்க. எங்களோட ஆதங்கத்தையும் நாங்க சொல்லிக்கிறோம். இந்த மாதிரி எல்லார் வீட்லயும் இருக்கும். நம்மளால எத மாத்திக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும் அப்படிங்கிறதா இன்னைக்கு அவர் சொன்ன ஒரு பையனோட எக்ஸாம்பிள் சொன்னாரு. அதே கலைச்செல்வியும் சொன்னாங்க. அப்ப அவங்களால மாத்திக்க முடியாது, மாற்ற முடியாத விஷயங்கள மாத்த முடியாதுங்கிறத ஏத்துக்கிட்டு நம்மளால எத மாத்திக்க முடியும், நம்மளால எத அக்செப்ட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறத பார்க்கணும். அதுக்கும் இந்த கிரிட்டிக்கல் திங்கிங் அப்படிங்கிறது நிச்சயமா தேவைப்படுது. நம்ம நிகழ்ச்சியை நிறைவு செய்துக்கலாம்னு நினைக்கிறேன். நன்றி அனைவருக்கும். மிகவும் ஒரு அருமையான ஒரு புத்தகம், அதை தொடர்ந்து அருமையான கருத்துக்கள் அனைவரும் பகிர்ந்துக்கிட்டாங்க. நிச்சயமா இன்னும் நிறைய கருத்துக்கள், இன்னும் நிறைய புத்தகங்கள் அசோக்மணி அவர்கள் பகிர்ந்துக்கணும். இன்றைய நிகழ்வில் கலந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு அனைவர் சார்பாகவும் சரித்திரம் படைப்போம் தளம் சார்பாகவும் மனதார நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். பேச்சாளர்களாக கலந்து கொண்டு தங்கள் அன்பையும் வாழ்த்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்ட ஒவ்வொருவருக்கும் நன்றி. தொடர்ந்து பொறுமையாக கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து கவனிப்பாளர்களுக்கும் நன்றி. குறுஞ்செய்தி வாயிலாக தங்கள் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. அன்பு சார் அவர்கள் கன்கிராட்ஸ் அசோக்மணி, so many useful insights about critical analytical thinking, problem solving skills and techniques அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டாக்டர் யாத்ரா அவர்களும் என்ன புத்தகம் அப்படின்னு கேட்டிருக்காரு. நித்யாதேவி அவர்கள் பதில் சொல்லியிருக்காங்க. மதுரை மல்லி நானும் கேட்பேன் கொத்தமல்லி அப்படின்னு சொல்லி, இதுதான் நம்ம ஒரு மல்லிகை எப்போ வர்றது வீட்டுக்கு வேற மல்லிகா இருக்கும். நன்றிங்க நித்யாதேவி. மறு ஒலிபரப்பு வாயிலாக கேட்கவிருக்கும் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் நாளை காலை 6 மணிக்கு புலவர் ராணி அம்மாவின் திரையிசையில் திருவள்ளுவர் என்ற சிறப்புரையில் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறோம். அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி, ஆண்டவனுக்கும் நன்றி. 5, 4, 3, 2, 1 நன்று.